பண்ணல, மக்கடிச்சுட்டு போயிட்டேன். அதனால எக்ஸாம்ல கான்ஃபிடென்ட்டா இல்லை. 12th முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கிறது, எந்த கரியர் பாத் சூஸ் பண்றதுன்னு சுத்தமா ஐடியா இல்லை. எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் லாஸ்ட் மினிட்ல படிச்சு பழகிட்டேன். ஸோ என்னால காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிராக்கே பண்ண முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியா டியூஷன் போயிட்டு வரதுலயே டைம் ஓடிடுது. பார்த்தா படிக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா மார்க் வரது இல்லையே. ஆன்லைன் கிளாஸ்ல இங்கிலீஷ் ஹிந்தின்னு மாத்தி எழுதுறாங்க, சரியாவே புரிய மாட்டேங்குது. எக்ஸாமுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் புக்கே எடுக்கிறானுங்க, ஆனா படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கு. இந்த அல்ஜிப்ரா, டிஃபரன்சியேஷன், இன்டெகிரேஷன் இதெல்லாம் என்ன, எதுக்கு படிக்கிறோன்னே தெரியல. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வச்சு நீட் கிராக் பண்ண முடியுமா? 10th நல்ல மார்க், ஆனா +2ல கம்மியாயிருச்சே. எல்லா சாப்டர்ஸ்லயும் சாய்ஸ் வச்சு படிச்சா எப்படி 90% மார்க் வரும்? இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் நம்ம 100 லேர்னிங் ஆப். 9th to 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி சப்ஜெக்ட்ஸ்க்கு டெய்லி லைவ் கிளாஸஸ் அண்ட் டாபிக் வைஸ் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் தமிழ் ஸ்பீக்கிங் ஃபேக்கல்டியோட சேர்ந்து படிக்கலாம். ஒரு ஸ்டூடெண்டா நம்ம எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இனி நம்ம எல்லாருமே டாப்பர்ஸ் தான். வாங்க படிக்கலாம் நம்ம 100 லேர்னிங்ல. is IUPAC nomenclature. So இது எப்படி நேம் பண்றது? amines எல்லாமே amine ன்னு தான் முடியும். Okay, so this is 1 2 3 4 5. Okay, so இது எப்படி நம்ம நேம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நம்ம லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிச்சாச்சு. 5 கார்பன்ஸ் இருக்கு. செகண்ட் கார்பன்ல amine இருக்கு. so முடியும் போது 2 amine ன்னு முடியணும். தேர்ட் கார்பன்ல என்ன இருக்கு? methyl group இருக்கு. so the name will be 3 methyl. How many carbons here? 5. அப்படின்னா pentane. Pentane. Second carbonல amine இருக்கு. So 2 amine. Okay. And இப்போ benzene ringல NH2 இருந்துச்சுன்னா common name aniline சொல்லி தெரியும். What will be the IUPAC name? The IUPAC name is benzene amine. Okay. பென்சீன்ல இருக்க ஈய கட் பண்ணிட்டு amine போட்டோம்னா இது IUPAC name. ஓகே, இப்போ இதுவே CH2NH2 இருந்துச்சு அப்படின்னா இது நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணிக்கணும்? இதை சைட் செயினா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ மெயின் செயின்ல CH2 இருக்கு. ஸோ சைட் செயின்ல என்ன இருக்கு? ஃபினைல் குரூப் இருக்கு. ஸோ therefore it will be phenyl. And இங்க என்ன இருக்கு? CH2NH2. ஸோ C இருந்துச்சுன்னா என்னன்னு அர்த்தம்? ஒரே ஒரு கார்பன். ஸோ therefore meth. So methane amine. Okay, so this is the IUPAC nomenclature. எப்போதுமே phenyl group இருந்துச்சுன்னா நம்ம சைட் செயின்ல எடுத்துட்டு இதுதான் நம்மளுக்கு மெயின் செயின் CH2NH2. so ஒரே ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா methane amine phenyl group இந்த phenyl group எங்க substitute ஆயிருக்கு? first carbonல. so 1 phenyl methane amine. Okay, so this is how you should name. Okay, so என்னன்னு முடியணும்? amine ன்னு முடியணும். Suffix should be amine. Okay, next is structure of amines. Okay, so amine oda structure எப்படி இருக்கும் அப்படின்னா, moreover ammonia oda structure வந்துட்டு எப்படி ஒரு pyramid structureல இருக்கும் அதே மாதிரி தான் aminuமே it has pyramidal geometry. Okay, so இந்த pyramidal geometry வந்து planar structure கிடையாது. Okay, it is not a planar structure. Why? Because it has a lone pair. Lone pair இருந்துச்சு அப்படினாலே அது ஒரு planeல இருக்காது. அந்த lone pair மட்டும் தனியா இருக்கும். Right? So அதனால தான் இது பார்க்கும்போது ஒரு pyramid மாதிரி இருக்கும். Okay, so therefore it has what? Pyramid structure. So therefore it is a non-planar structure. Okay, pyramid வந்துட்டு ஒரே planeல இருக்கா? கிடையாது. Okay, so therefore it is a non-planar structure. Okay, so இப்ப nitrogen ரெண்டிலுமே it has sp3 hybridization and எவ்வளோ orbitals இருக்கும் அப்படின்னா 4 orbitals. Okay, 4 sp3 hybrid orbitals. இதுல 3 orbitals will be bonded either with s orbital of hydrogen. Okay, because NH இருந்துச்சுன்னா அங்க ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? so hydrogen என்ன orbital? s orbital. so or with the alkyl group CH3 கூட single bond இருக்கலாம், sigma bond இருக்கலாம், இல்லனா ஹைட்ரஜனோட s orbital கூட sigma bond இருக்கலாம். so 3sp3 hybrid orbitals it is bonded and remaining ஒரு sp3 hybridized orbital இருக்கா? so that one carries what? It carries the lone pair. so this is the remaining
one sp3 hybrid orbital. இது என்ன பண்ணுது? It carries the lone pair of electron. That's why it doesn't have a planar structure. Okay. Now, if you see the bond angle. Okay. So, normal tetrahedral bond angle என்ன? 109.5 degree. இதுதான் normal tetrahedral bond angle. But, இதோட angle அமோனியாக்கு 107 degree இருக்கு. And இந்த trimethyl amine என்ன இருக்கு? 108 degree இருக்கு. This is because it has a lone pair of electron. Okay, so ஏன் இந்த deviation 109.5 degree ல இருந்து கம்மியா இருக்கு அப்படின்னா, this is because what? The lone pair of electron. So lone pair of electron present ஆயிருந்துச்சுன்னா bond angle என்ன ஆகும்? கம்மியாகும். And also if you compare for ammonia, the bond angle is 107 degree. And for trimethyl amine, CH3 இருக்கா? Okay, so therefore this is trimethylamine. Trimethylamine, what is the bond angle? 108 degree. So, ஏன் இங்க increase ஆயிருக்கு? What is the difference between ammonia and trimethylamine? Ammoniaல மூணுமே hydrogen. Trimethylamine மூணுமே என்ன இருக்கு? CH3 group இருக்கு. So, hydrogenன்றது small atom. CH3 groupன்றது comparatively large atom. Okay, large molecule. So, இது என்ன பண்ணும் அப்படின்னா, there will be some sort of steric hindrance in it. Steric hindrance na enna? பெரிய group இருந்துச்சுனா அது ரெண்டுமே பக்கத்துல இருக்க முடியாது. Okay, so ஒன்னொன்னு இடிச்சிட்டு பக்கத்துல இருக்காம அது ஒரு comfortable positionக்கு கொஞ்சம் தள்ளி போய் இருக்கும். So இது கொஞ்சம் தள்ளும்போது என்ன ஆகும்? obviously bond angle increase ஆகும். அதனால தான் this amine has comparatively high bond angle to ammonia. Okay, அமோனியாவை கம்பேர் பண்ணும்போது அமோனியால மூணுமே ஹைட்ரஜன். அமீன்ஸ்ல அங்க ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்கும்? CH3 குரூப் இருக்கும். அதனால அமீன் it has 108 degree and ammonia it has 107 degree. பட் இந்த ரெண்டுமே நார்மல் பாண்ட் ஆங்கிளை விட கம்மியான பாண்ட் ஆங்கிள் தான். பிகாஸ் நார்மல் பாண்ட் ஆங்கிள் இஸ் 109.5 degree. இது ஏன்? This is due to the presence of lone pair of electron. Okay, so அவ்வளவுதான் structure of amines. Okay, so நம்ம என்னென்ன explain பண்ணோம்? First orbit இது pyramidal geometry ல இருக்கு. Why is non-planar? Because lone pair of electron இருக்கனால. And ammonia ஓட structureம் amines ஓட structureம் moreover same தான் இருக்கும். That is the second point. Third point என்ன? Hybridization. என்ன hybridization? sp3 hybridization. எவ்வளோ hybrid orbitals? 4. And இது எப்படி bond ஆயிருக்குன்னு சொல்லணும். So 3 orbitals, it is bonded either to s orbital of hydrogen or sp3 hybrid orbitals of the carbon. Okay, because இங்க carbon தானே இருக்கு. இப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் sigma bond இருக்கு இல்லையா? So 3 sigma bond முடிஞ்சது. 3 orbitals complete ஆயிடுச்சு. Remaining 1 orbital, it carries what? It carries the lone pair. இது third point. Fourth point என்ன? Bond angle. So normal bond angle level 109.5 degree. Ammonia as well as the amine, it will be having lesser bond angle because due to the presence of lone pair. And fifth point is இந்த ரெண்டுக்கும் ஏன் difference இருக்கு bond angle ல? இதுக்கு 107 degree. amine ko 108 degree. This is because amine has alkyl group in it. So alkyl group என்றது ஹைட்ரஜனை விட பெரிய group. So பெரிய group ரெண்டும் பக்கத்துல என்ன ஆகாது? ஒரே முட்டிட்டு இருக்காது. ஓகே, so என்ன பண்ணும்? விலகி நிக்க தான் பார்க்கும். அதனால obviously என்ன ஆகுது? bond angle. இது விலகும் போது angle என்ன ஆகும்? increase ஆகும். அதனால 107 டிகிரில இருந்து 108 டிகிரிக்கு bond increase ஆகுது. Okay, so this is the structure of amines. And next comes the preparation of amines. Okay, so either number 5 methods use பண்ணி prepare பண்ணலாம். The first one is using nitro compounds. So nitro compounds ல இருந்து amines எப்படி கிடைக்கும்? Nitro compound என்ன? NO2. amine என்ன? NH2. So இங்க oxygen பதிலா hydrogen இருக்கு. So obviously என்ன நடந்திருக்கு? Removal of oxygen and addition of hydrogen reduction. Okay, so nitro compounds reduce பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? amines கிடைக்கும். Second is from nitriles and isocyanides. Okay, so nitriles and isocyanide ன்னு பார்த்தனாலும் nitrile என்ன? RCN group-ஆ. And இங்க obviously hydrogen add ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? amines கிடைக்கும். Isocyanide-ன்றது RCN group. Okay, and next is amides. Amides ல இருந்து we can prepare amines. Alkyl halides ல இருந்து prepare பண்ணலாம். Ammonolysis of alcohol. What is ammonolysis of alcohol? Alcoholல ammonia add பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா amines கிடைக்கும். Okay, so we'll see all these reactions in detail.
What is the first one? From nitro compounds. So nitro compounds என்ன பண்ணும்? Reduce பண்ணணும். அப்பதானே நம்மளுக்கு amines கிடைக்கும். NO2 reduce ஆச்சுன்னா NH2 மாறும். So reduction of nitro compounds using reducing agents like metal use பண்ணிக்கலாம், hydrogen add பண்ணி tin or tin HCl or palladium hydrogen. It gives what? Primary amine. Okay. So for example, if I take CH3 CH2 NO2 and I treat with tin HCl, எவ்வளோ hydrogen add பண்ணும்? 6 hydrogen to form CH3 CH2 NH2. So இங்க 2 oxygen இருக்கா, இது என்ன பண்ணும்? 2 molecules of water வெளியில போயிடும். So 6 hydrogen total, 2 இங்க 4 இங்க. Okay, so this is nitro compounds reduction மூலியமா நம்மளுக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி nitro benzene இருக்கு இல்லையா, NO2, இதையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். palladium hydrogen போட்டு கூட ரெடியூஸ் பண்ணலாம். என்ன ஆகும்? again இது ரெடியூஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு NH2 கிடைக்கும். Okay, so nitrobenzene is converted to aniline. Okay, so this is nitro compounds ல இருந்து. Next is from nitriles. So nitriles லயும் என்ன பண்ணணும்? Reduce பண்ணணும். So reduction of alkyl or aryl cyanides with hydrogen nickel or lithium aluminum hydride or sodium amalgam C2H5OH gives primary amines. இதுல இதுதான் ரொம்ப important because இந்த reaction தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா Mende's reaction. Mende's reaction என்ன? Reduction using sodium amalgam C2H5OH. Okay, so sodium amalgam C2H5OH use பண்ணோம்னா 4 hydrogen add ஆகும். Okay, so இந்த reaction எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? So I will take methyl nitrile CH3Cl. Okay, so இது என்ன ஆகுது? It reacts with sodium amalgam C2H5OH, 4 hydrogen involve ஆகுது. So 4 hydrogen involve ஆகுது அப்படின்னா 2 hydrogen இங்கேயும் 2 hydrogen இங்கேயும் போயிடும். So my product will be CH3 CH2 NH2. So this is Mende's reaction. Okay, and next same reaction for isocyanide. Isocyanide என்னது? CH3 NC. Okay, CN nitrile cyanide and isocyanide na N முன்னாடி C பின்னாடி வரணும். And same reagent sodium amalgam in ethanol and இங்க 4 hydrogen involve ஆகும். So இங்க என்ன ஆகும்? ஒரு hydrogen இங்கேயும் 3 hydrogen இங்கேயும் போயிடும். ஏன்னா கார்பன் லாஸ்ட்ல இருக்கா, so கார்பனுக்கு 3 hydrogen தேவைப்படும். So I'll be getting CH3NH CH3. So this is what? This is secondary amine. But nitriles பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Primary amines கிடைக்கும். Okay, so nitriles reduce பண்ணோம் using the hydrogen nickel lithium aluminum hydride or sodium amalgam in ethanol பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? Primary amine கிடைக்கும். இதே நம்ம isonite cyanides பண்ணோம் அப்படின்னா we'll be getting secondary amine. Okay, so what is this? This is ethyl amine and இது என்னது? N, N dimethylamine. Okay, yes. And next is from amides. So amides la irundhu eppadi prepare pannalana? Ingu reduction da. This is also reduction with lithium aluminum hydride. It gives what? It gives amines. Okay, so I'll take CH3CONH2. Idu dana amide group. CO&H2 group da amide group. Inge lithium aluminum hydride யூஸ் பண்றோம். அப்ப நமக்கு என்ன ஆகணும்? amines கிடைக்கணும். So CH3NH2 கிடைக்கும். இது என்ன ஆயிடும்? Sorry, CH3 CH2 NH2. Okay, so இங்க 2 hydrogen add ஆகுது. இங்க 2 hydrogen add ஆகி வாட்டரா வெளியில போயிடும். So எவ்வளவு hydrogen involve ஆயிருக்கு? 4 hydrogen. Okay, so therefore I'll be getting ethyl amine, primary amine கிடைக்கும்.
Okay. Next is இதுவே அமைட்ஸ்ல இருந்து there is a naming reaction, Hoffman's degradation reaction. So Hoffman's degradation reaction already நம்ம அமைட்ஸ்ல படிச்சிருக்கோம், properties of அமைட்ஸ்ல படிச்சிருக்கோம். So அமைட்ஸ் எடுத்து bromine கூட react பண்றோம் in presence of alcoholic or aqueous KOH போட்டோம்னா will be getting what? Primary amines as the product. Okay. So same reaction நம்ம அங்க படிச்சதே தான். I'm taking CH3CONH2 and I'm reacting with what? Br2 in presence of KOH. இப்போ இங்க என்ன ஆகும்? I'll be getting primary amine. So I'll be getting CH3NH2 plus இங்க என்ன ஆகும்? K யும் Br ம் சேர்ந்து KBr 2 times of KBr வெளியில போய்டும். And in the K யும் இங்க இருக்க CO இருக்கு இல்லையா, அது இன்வால்வ் ஆகல ரியாக்ஷன்ல. So it forms K2CO3. So இங்க 2K இருக்குன்னா இங்க 4KOH இருக்குன்னு அர்த்தம். So and what else is remaining? Water. And it gives water. So எவ்வளவு வாட்டர் வரணும்? இங்க 4 plus 1 5 oxygen இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு? 3 oxygen. So 2 water போட்டோம்னா the reaction is balanced. Okay. And இங்க நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா இங்க இருக்க CH3CO 2 கார்பன்ல இருக்குது, இங்க ஃபார்ம் ஆகும்போது ஒரு கார்பனா மாறி இருக்கு. So therefore the reaction complete ஆகும்போது என்ன ஆகும்னா there will be one carbon less than the parent amide. Okay. So amide இருந்து amina convert ஆகும்போது Hoffman degradation reactionல ஒரு கார்பன் கம்மியா தான் ஃபார்ம் ஆகும். Why? Because இங்க இருக்க கார்பன் தான் இங்க வந்துட்டு கார்பனேட்டா வெளியில போகுது, கார்பனேட்டா வெளியில போகுது. அப்போ என்ன ஆகும்? ஒரு கார்பன் கம்மியா தான் ஃபார்ம் ஆகும். Okay. So this is Hoffman's degradation reaction. And in the point note பண்ணிக்கணும், always one carbon less than parent will be formed. Okay. So ஒரு கார்பன் கம்மியா தான் ஃபார்ம் ஆகும். And இதுவே நம்ம reduction using lithium aluminum hydride பண்ணோம்னா அப்படி நடக்காது. ஏன்னா இங்க H2O வெளியில போகுது. So இந்த கார்பன்ல H2 ஆட் ஆகுது. ஓகே. So therefore இங்க அப்படி நடக்காது. இங்க அமைட்ல எவ்வளவு கார்பன் இருக்கும், அமீன்ல அவ்வளவு கார்பன் இருக்கும். பட் Hoffman's degradationல என்ன ஆகும்? ஒரு கார்பன் கம்மியா ஃபார்ம் ஆகும். And next is from alkyl halides. So alkyl halides இருந்து 4 reactions இருக்கு. Okay. So ஒன்னொன்னா பார்க்கலாம். The first one is Gabriel thalamide synthesis. So this one is an important naming reaction. Okay. So இது ஒரு previous year question கூட, public question. Okay. So இந்த Gabriel thalamide synthesis என்னன்னா thalamide இருக்கா. So thalamide தான் இதுல one of the reactant. Thalamide. Okay. So thalamide என்ன? Thalic acidல இருந்து வருது. So thalic acidன்றது benzene ringல COOH இதுதான் தாலிக் ஆசிட். அடுத்து அதாவது ஆர்த்தோ பொசிஷன்ல COOH இருந்துச்சுன்னா தட் இஸ் தாலிக் ஆசிட். இப்போ இங்க இருக்க அந்த OH இருக்கு இல்லையா, இந்த ரெண்டுக்கும் பதிலா C double bond NH இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு OH இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலா NH இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் CONHன்றது என்ன? அமைடு. ஓகே. So therefore thalamide. இதுதான் thalamide. இங்க pH silence. Thalamide. THALIMIDE. Okay. So thalamide. இப்போ thalamide the reactant. So C double bond NH C double bond. இதுதான் thalamide. It reacts with what? It reacts with KOH. Ethanolic KOH. So இங்கே C2H5OH போடணும். இப்போ இது ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சிம்பிள் தான். வாட்டர் மாலிகுல் வெளியில போகுது, H2O வெளியில போகுது. ஸோ இங்க இருக்க Hம் OHம் வெளியில போயிடும். ஸோ இங்க என்ன ஆயிடும்? நம்மளுக்கு NKவா மாறிடும். ஸோ C double bond NK. ஸோ NKன்றது என்ன? பொட்டாசியம் சால்ட் ஆஃப் thalamide. ஓகே. ஸோ இங்க இருக்க ஹைட்ரஜன் பதிலா என்ன வந்துருச்சு? K வந்துருச்சு. அடுத்தது என்ன? It reacts with alkyl halide. Okay. So it reacts with RX. இங்க SN2 reaction நடக்குது. Okay. Nucleophilic substitution, bimolecular nucleophilic substitution reaction நடக்குது. இப்போ இங்க என்ன ஆகும்? இந்த Kயும் Xம் KX வெளியில போயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும்? Benzene ring
C double bond O, C double bond O, N. இங்க என்ன வந்துரும்? KX போயிடுச்சுனா NR. Okay, so now this is followed by what? Alkaline hydrolysis. So alkaline hydrolysis na enna? OH minus irukonu இல்லையா? So I am taking KOH. I am taking KOH. Okay, so இங்க KOH போடும்போது என்ன ஆகும்னா 2 times KOH எடுத்துக்கணும். அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் என்னது? பிரைமரி அமீன். பிரைமரி அமீன்னா என்ன? RNH2. ஸோ இங்க 2 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுது. அப்போ இதுல இருந்து 2 ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஓகே மட்டும் இருக்கும். ஸோ இங்க ஒரு ஓகே, இங்க ஒரு ஓகே. ஸோ therefore it forms C double bond O, okay, C double bond O, okay. Okay, so அவ்வளவுதான் Gabriel thalamide synthesis. First என்ன எடுத்துக்கிறோம்? Thalamide எடுத்துக்கிறோம். So thalamide, it is reacted with what? Ethanolic KOH. So KOH in presence of ethanol, it gives potassium salt. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? RX add பண்ணும். alkyl halide add பண்றோம். So இங்க KX வெளியில போய்டும், NR மாறிடும். மறுபடியும் alkaline hydrolysis பண்றோம். So KOH 2 times add பண்றேன். அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு தேவை என்ன? பிரைமரி அமீன். So first அது தனியா எடுத்து எழுதிடலாம். RNH2 போய்டும். அப்ப இந்த OK மட்டும் ரெண்டு பக்கம் add ஆயிடும். Okay, so this is Gabriel thalamide synthesis. Next is this Gabriel thalamide synthesis anilinla நடக்குமானா நடக்காது. Okay, aniline cannot be prepared by this method. This is because aryl halides will not undergo nucleophilic substitution reaction with the anion formed by the thalamide. Okay, so இப்ப thalameidல ஒரு anion form ஆகுமா? C double bond O, N. Okay, so NK இருக்குமா? அப்ப K க்கு பிளஸ்னா இதுக்கு மைனஸா? ஸோ இதுதானே ஆனியான். இப்போ இந்த ஆனியான்ல போய் அரைல் ஹாலைடுன்றது என்ன? பென்சின் ரிங்ல ஒரு எக்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா இதுவே ஒரு பெரிய குரூப் அண்ட் இதுவும் ஒரு பெரிய குரூப். இப்போ இந்த ரெண்டுமே போய் ஜாயின் பண்ண இடம் இருக்குமானா இருக்காது. பிகாஸ் போத் ஆர் பல்கி குரூப். ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கனால என்ன நடக்காதுன்னா நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நடக்காது. ஸோ therefore aniline cannot be prepared using this method. ஓகே, ஸோ aniline ஏன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது? தாலமைட் ஆனியானும் பெருசு, நம்ம ஆட் பண்ற அரைல் ஹாலைடும் பெருசு. ஸோ இந்த ரெண்டுமே ரியாக்ட் பண்ண முடியாது. ஸோ therefore aniline cannot be prepared using this method. And next is Hoffman's ammonolysis. So Hoffman's degradation படிச்சோம் இல்லையா? So இது வந்துட்டு ammonia, addition of ammonia. So Hoffman's ammonolysis. இதுல என்ன பண்ணலாம்னா alkyl or benzyl halides எடுத்து, இதுவுமே from alkyl halides தானே, அதோட செகண்ட் ரியாக்ஷன் தானே இது. So reactant என்னவா இருக்கும்? ஹாலைடா இருக்கும். When you add an alcoholic ammonia in a sealed tube, you'll be getting mixture of all the amines. Primary amine கிடைக்கும், secondary amine கிடைக்கும், tertiary amine, and also quaternary ammonium saltum கிடைக்கும். Okay, so we'll see the reaction. So I'm taking CH3Br. Okay, so இங்க என்ன ஆகுது? I'm adding NH3 in presence of an alcohol, C2H5OH. Okay, போடும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்க H Br எடுத்துட்டு என்ன ஆயிடும்? HBr வெளியில போயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கு? நம்ம கிட்ட CH3 இருக்கு, NH2 இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் தானே போச்சு, மிச்சம் 2 ஹைட்ரஜன் இருக்குமா? ஸோ திஸ் இஸ் பிரைமரி அமீன். ஓகே, மறுபடியும் என்ன ஆகும்னா மறுபடியும் ஒரு CH3Br ஆட் ஆகுது, ஆல்கல் ஹாலைட் ஆட் ஆகுது. இப்ப மறுபடியும் என்ன ஆகும்? இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனும் பிஆரும் HBr வெளியில போயிடும். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3NH இருக்கும். ஏன்னா ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு இல்லையா? இங்க என்ன இருக்கு? CH3. இப்ப இதுல 2 ஆல்கைல் குரூப் இருக்கு, ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. So therefore this is secondary amine. Okay, so next என்ன ஆகும்? மறுபடியும் ஒரு CH3Br. இப்ப என்ன ஆகும்? இங்க இருக்க ஹைட்ரஜனும் Brரும் HBr வெளியில போயிடும். So therefore we'll be getting 3 alkyl groups. So N CH3 CH3 CH3. So therefore this is tertiary amine. And again இப்பயும் நான் என்ன பண்றேன்னா CH3Br போடுறேன். இப்ப HBr வெளியில போறதுக்கு ஹைட்ரஜன் கிடையாது. அதனால என்ன ஆயிடும்னா 4 ஹைட்ரஜன் 4 CH3 ஆட் ஆகி, ஓகே, அண்ட் இங்க இருக்கு இல்லையா Br, இதுவும் ஆட் ஆயிடும். ஸோ I'll be getting
இது பிளஸ் இது மைனஸ் ஒரு சால்ட்டா கிடைச்சிரும். ஓகே, ஸோ CH3 4 times N plus Br minus. So this is quaternary salt. Tertiary அதுக்கு அடுத்தது என்னது quaternary. So quaternary salt கிடைச்சிரும். This is Hoffman's ammonolysis. Okay, very very easy. என்ன பண்றோம், HBr alkyl halide add பண்ணி HBr remove பண்ணிட்டு வரும், அவ்வளவுதான். Okay, and next is Hoffman's ammonolysisல இந்த ப்ராசஸை நம்ம excess of ammonia யூஸ் பண்ணி கேரி அவுட் பண்ணோம்னா பிரைமரி அமீன் தான் மேஜர் ப்ராடக்டா இருக்கும். ஓகே, மிக்சரா கிடைக்கும் சொன்னாலையா, பிரைமரி செகண்டரி டெர்ஷரி குவாட்டர்னரி சால்ட் கிடைக்கும். இதுலயே எது நிறைய ஃபார்ம் ஆகும் அப்படின்னா பிரைமரி அமீன்ஸ் தான் நிறைய ஃபார்ம் ஆகும். and the order of reactivity will be, இப்போ நம்ம ஆட் பண்றோம் இல்லையா alkyl halides, இதுல Ri will be highly reactive compared to RBr and then will be RCl. Okay, so this is Hoffman's ammonolysis. And next is alkyl halide sodium azide போடுறேன். Okay, so alkyl halide என்ன பண்ணலாம், CH3Br எடுத்துக்கலாம். இதில் நான் என்ன பண்றேன், சோடியம் அசைடு ஆட் பண்றேன். நமக்கு தெரியும் சோடியம்னா Na, அசைட்னா என்ன N3. நமக்கு தெரியும் அசோன்றது நைட்ரஜன் குரூப்னு தெரியும். ஓகே, ஸோ N3 3 நைட்ரஜன் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் என்னது அசைடு. இப்போ என்ன ஆகும், சிம்பிளா என்ன வெளியில போகலாம், எஸ் NaBr. அப்போ NaBr வெளியில போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், CH3N3 alkyl azide. So I'll be getting what, methyl azide. இப்போ என்ன பண்றோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் யூஸ் பண்றோம். அப்போ இது என்ன ஆகும், ரெடியூஸ் ஆகும், பிகாஸ் இட் இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ இங்க என்ன நடக்கும், ஹைட்ரஜன் ஆட் ஆகும். எவ்வளோ ஹைட்ரஜன் வேணும் நம்மளுக்கு பிரைமரி அமீன்ஸ்க்கு, 2 ஹைட்ரஜன். ஸோ CH3NH2 plus N2 வெளியில போயிடும். ஏன்னா இங்க ஒரு நைட்ரஜன் தான் நம்ம எடுத்திருக்கோம், மிச்சம் 2 நைட்ரஜன் என்ன ஆயிடும், N2 கேஸா வெளியில போகுது. ஸோ 2 hydrogen is involved here. Okay, so I'll be getting what, I'll be getting primary amine. So this is the simplest reaction in the alkyl halides. Simple ஆன reaction இதுதான், alkyl halide plus sodium azide. And next is preparation of aniline from chlorobenzene. இப்போ நம்ம aromatic compound க்கு போலாம், aromatic amines க்கு. So I am taking chlorobenzene. Benzene ringல Cl இருந்துச்சுன்னா chlorobenzene. It is heated with alcoholic ammonia. So ammonia கூட in presence of what, alcohol, in presence of Cu2O, alcoholic ammonia, and then cuprous oxide Cu2O at 200 degrees Celsius. போடும்போது என்ன ஆகும், HCl வெளியில போகும். இந்த NH2 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, NH3 NH2H ன்னு எழுதிக்கிறேன். இந்த H முன்னாடி கூட எழுதுறேன். NH3 என்ன எழுதிக்கிறேன், HNH2 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடும், HCl வெளியில போயிடும். ஸோ நம்மளுக்கு பென்சன் ரிங்ல NH2 வந்துரும். So this is what, this is aniline. Okay, so these are the 4 methods to prepare the amines from alkyl halides. And last is ammonolysis of hydroxy compounds. So ammonolysis na enna, addition of NH3 எங்க ஆட் பண்றோம், hydroxy compounds. So ROH, அதாவது ஆல்கஹால்ல ஆட் பண்றோம். ஓகே, so இதுலயுமே 2 methods இருக்கு. One is Sabatier-Meillet method and second is phenol. Phenol கூட ஆட் ஆகும்போது என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ Sabatier-Meillet மெத்தட்ன்றது என்ன, இதுவுமே இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான். இங்க வேப்பர் ஆஃப் ஆல்கஹால் எடுத்துப்போம். ஓகே, ஸோ ஒரு ஆல்கஹாலோட வேப்பர் எடுத்துட்டு என்ன பண்றோம்னா அமோனியா கேஸ், இந்த ரெண்டையுமே இட் இஸ் பாஸ்ட் ஓவர் அலுமினா, tungstic oxide W2O5 or silica at 4000 degrees Celsius. So ரெண்டுமே கேஸ் தான், அமோனியா கேஸையும் ஆல்கஹாலையும் வேப்பரா கன்வெர்ட் பண்ணி இதை என்ன பண்றோம், அலுமினால பாஸ் பண்றோம். at 4000 degrees Celsiusல நம்மளுக்கு எல்லா டைப் ஆஃப் அமின்ஸும் கிடைக்கும், பிரைமரி அமின், செகண்டரி அமின், டெர்ஷரி அமின் எல்லாமே கிடைக்கும். ஓகே, so I take C2H5OH with NH3. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா, HBr வெளியில தள்ளணும்ல, அந்த ரியாக்ஷன் மாதிரி தான் இந்த ஹாஃப்மன்ஸ் அமோனோலிசிஸ் மாதிரி. இங்க என்ன பண்ணிக்கிறோம்னா CH3Brக்கு பதிலா நம்ம ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். அப்ப என்ன ஆகும், H2O வெளியில போகும். ஓகே, ஸோ நவ் alumina at 4000 degrees Celsius. இப்போ என்ன ஆகும், இங்க H2O வெளியில போகும். ஸோ இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் OH வெளியில போச்சுன்னா will be getting C2H5NH2. மறுபடியும் என்ன பண்றோம், மறுபடியும் ஒரு ஆல்கஹால் ஆட் பண்றோம்.
C2H5OH ஆட் பண்றேன். இப்போ மறுபடியும் என்ன ஆகும்? இங்க இருக்க Hம் OHம் வெளில போயிடும். இப்போ நமக்கு ரெண்டு ஆல்கைல் குரூப் வந்துரும். NH C2H5. So this is secondary amine. And again you are adding C2H5OH. Again என்ன ஆகும்? இங்க இருக்க OH வெளியில போயிடும். So I'll be getting C2H5N C2H5 C2H5. So tertiary amines வரைக்கும் form ஆகும். This is primary amine, secondary amine and tertiary amine. Okay, so this is Sabatier-Meillet method. And next is phenol. இப்போ நம்ம இங்க என்ன பார்த்தோம்? ஒரு அலிஃபாட்டிக் ஆல்கஹால் வச்சு பார்த்தோம். இங்க அரோமேட்டிக் ஆல்கஹால் போலாம். phenol. Phenol கூட you are adding ammonia. In presence of what? In presence of anhydrous zinc chloride. ஏன் anhydrous zinc chloride? zinc chlorideல இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணோம்னா anhydrous zinc chloride. இப்போ zinc chloride தூக்கி உள்ள போட்டா என்ன ஆகும்? இது மறுபடியும் வாட்டரை எடுத்துக்க பார்க்கும். பிகாஸ் அதோட நேச்சர் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கிறது. நம்ம தான் அதை என்ன பண்ணியிருக்கோம்? ரிமூவ் பண்றோம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு anhydrous-ஆ மாத்தி வச்சிருக்கோம். இப்போ இதை நம்ம வாட்டர் எடுக்கிற சப்ஸ்டன்ஸ் கூட போட்டோம்னா உடனே என்ன பண்ணும்? வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ in presence of zinc chloride, anhydrous zinc chloride at 3000 degrees Celsius, என்ன ஆகும் இங்க? It forms. இந்த anhydrous zinc chloride என்ன பண்ணும்? வாட்டரை எடுத்துக்கும். ஸோ H2O போயிடும். அப்போ இங்க என்ன இருக்கும்? NH2. So I'll be getting aniline. Okay, yes. So this is the preparation of amines. Okay, aromatic amines as well as aliphatic amines. So நம்ம என்னென்ன மெத்தட் பார்த்தோம்? First reduction பார்த்தோம். Yes, so reduction of nitro compounds பார்த்தோம். இங்க என்ன ஆகும்? ரெடியூஸ் பண்ணோம்னா amines மாறிடும். because RNO2 RNH2 மாறிடும். and அதுலயும் முக்கியமானது என்னன்னா இந்த nitriles and isocyanates தான். because அங்க ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்கு. என்னது? சோடியம் அமல்கம் C2H5OH. இது போட்டோம்னா நைட்ரைல்ஸா இருந்துச்சுன்னா பிரைமரி அமின்ஸ் கொடுக்கும். ஐசோசைனேட்ஸ் என்ன பண்ணும்? செகண்டரி அமின்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் அமைட்ஸை ரெடியூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? RNH2 கிடைச்சிரும். ஆல்கில் ஹாலைட்ஸ்ல தான் நம்ம 4 மெத்தட்ஸ் பார்த்தோம். ஒன் இஸ் கேப்ரியல் தாலமைட் சிந்தசிஸ், and second is Hoffman's ammonolysis, and third is alkyl halide கூட sodium azide ட்ரீட் பண்றது, and fourth என்ன? இது வந்துட்டு aromatic. okay, so aniline prepare பண்றது. இது வந்துட்டு aromatic amines prepare பண்றது. next is ammonolysis of ROH. இதுலயுமே நம்ம ரெண்டு பார்த்தோம். Sabatier-Meillet method. இதுல ஹாஃப்மன்ஸ் அமோனோலிசிஸ் மாதிரியே தான் இங்க நம்ம HBr ஆட் பண்ணுவோம். ஹாஃப்மன்ஸ்ல இங்க என்ன பண்றோம்? ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ணி H2O ரிமூவ் பண்ணிட்டு வரோம். லாஸ்ட்ல phenol to aniline conversion. Okay, so these are the preparation of amines, and in the next video I'll come with the properties of amines, physical properties of amines, amines oda basic strength and chemical properties of amines. Okay, so last video la amines oda classification preparation paathutom. So in the video la amines oda basicity and its properties paakaporom. Okay, so the first is physical properties of amines. Okay, so first physical properties la நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? physical state. Okay, so aliphatic amines எடுத்துட்டோம் அப்படின்னா C1 ல இருந்து C2 வரைக்கும். Okay, so it will be gas. ரெண்டு கார்பன் வரைக்கும் it exists as gas. and அதுக்கு மேல இருக்க கார்பன் எல்லாமே higher than C2 they exist as volatile liquid. அது எல்லாமே எப்படி இருக்கும்? volatile liquid இருக்கும். what is meant by volatile? easily vaporizable. okay, so அந்த liquid எல்லாமே என்ன ஆயிடும்னா சீக்கிரமா வேப்பரா மாறிடும். லைக் camphor, கற்பூரத்தை வெளியில எடுத்து வச்சோன்னா என்ன ஆயிடும்? அது கரைஞ்சிரும் இல்லையா? அதே மாதிரி இந்த லிக்விடும் நம்ம ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அது ஈஸியா என்ன ஆயிடும்? வேப்பர் ஆயிரும். so therefore it is said to be as volatile liquid. and இதோட ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் 1 to 2 gaseous state இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே அமோனியா லைக் ஸ்மெல் இருக்கும். அமோனியா மாதிரி இருக்கும் அதோட ஸ்மெல். அந்த லிக்விடா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபிஷ்ஷோட ஸ்மெல் இருக்கும். ஓகே, ஃபிஷி ஆர்டர். அண்ட் அரோமேட்டிக் அமின். அரோமேட்டிக் அமின் என்னது? அனிலின். ஸோ அனிலின்
it will also be a liquid and colorless ஆ இருக்கும். பட் இதுவே நம்ம ஏர்ல எக்ஸ்போஸ் பண்றோம் அப்படின்னா அது கலர்டா மாறும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஆக்சிடேஷன். ஓகே, ஸோ வென் எக்ஸ்போஸ் டு ஏர் it becomes colored ஒரு yellow color, yellow to brown கலருக்கு மாறும் due to oxidation. ஓகே, ஸோ என்ன ஆகுது, ஏர்ல இருக்க ஆக்சிஜனை இது எடுத்துட்டு அது என்ன மாறுது, ஸோ தேர் இஸ் சம் சேஞ்சஸ் இன் இட். ஸோ தேர்ஃபோர் என்ன ஆகுது, கலர்லெஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுறதுனால இட் கெட்ஸ் கலர்ட். பட் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகி அமீன்ஸ் வந்துட்டு நைட்ரோ காம்பவுண்ட்ஸா மாறுமானா அந்த அளவுக்கு மாறாது. பட் தேர் வில் பி சம் சேஞ்ச் இன் கலர். Okay, and next is boiling point. Okay, so when you compare the boiling point, can you tell me which one will be having the higher boiling point among these three? Amines, alcohol, alkanes. எதுக்கு அதிகமான boiling point இருக்கும்? Alcoholic. This is because it has polar bond. Okay, என்ன bond இருக்காங்க, OH bond இருக்கு. And aminesலயும் என்ன இருக்கு அப்படின்னா there is polar bond. Polar bond between nitrogen and hydrogen. Okay, so but in the polar bond நம்ம alcohol கூட compare பண்ணோம் அப்படின்னா இந்த polarity will be less compared to alcohol. Okay, ஏன்னா இங்க இந்த lone pair இருக்கு இல்லையா, இங்க ஒரு lone pair தான் இருக்கு நைட்ரஜனுக்கு, ஆக்சிஜனுக்கு ரெண்டு lone pair இருக்கு. Okay, so polarity is less for amines compared to alcohol. So therefore alcohol will be higher, having higher boiling point compared to amines. Alkanes compare பண்ணோம்னா alkanesல இந்த polarity கிடையாது. So therefore it will be having the least boiling point. Okay, now when you see the compare the amines. Okay, so primary amine, secondary amine and tertiary amine. இதுல எதுக்கு வந்துட்டு போலார் boiling point எதுக்கு அதிகமா இருக்கும்? See, primary amines will be having higher boiling point, then comes the secondary and next goes the tertiary. Okay, so ஏனா இங்க வந்துட்டு என்ன இருக்கும்னா NH2 இருக்கும் இல்லையா, so ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, so அதனால polarity அதிகமா இருக்கும். செகண்டரியில NH தான் இருக்கும், அதாவது ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது செகண்டரி இது வந்துட்டு லெஸ் போலார் கம்பேர் டு த பிரைமரி பிகாஸ் இட் ஹாஸ் ஒன்லி ஒன் நைட்ரஜன், ஹைட்ரஜன். டெர்ஷரியில தேர் இஸ் நோ ஹைட்ரஜன் அட் ஆல், ரைட்? ஸோ இங்கே என்ன இருக்காது, ஹைட்ரஜனே இருக்காது, அதனால இங்கே பொலாரிட்டியே இருக்காது. ஸோ தேர்ஃபோர் பிரைமரி வில் பி ஹேவிங் ஹையர் பாய்லிங் பாயிண்ட், தென் கம்ஸ் செகண்டரி அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் தி டெர்ஷரி. நவ் இஃப் யூ சி த டேபிள், இது பிரைமரி அமீன், இதோட பாய்லிங் பாயிண்ட் என்ன, 321 கெல்வின். இது செகண்டரி அமீன், NH இருக்கு, இதோட பாய்லிங் பாயிண்ட் 308. வாட் இஸ் திஸ், N மட்டும் இருக்கு இல்லையா, so therefore this is tertiary amine. இது primary, secondary, tertiary. This is 277. So what happens, it decreases. Now when you take an alcohol, okay, alcohol you can see it has 355. So in the மூணு compare பண்ணும்போது it has higher boiling point. Why? Because it is highly polar. And last is when you take alkanes, இந்த மூணையும் compare பண்ணனா it will be having, okay, இதை விட இந்த boiling point கம்மி because it do not have polarity, no polarity. Okay, so this is about the boiling point of amines. And next comes the solubility. Okay, so இப்போ lower amines இருந்துச்சுன்னா it gets easily soluble. So lower amines, aliphatic amines, it gets soluble in water, but R group increase ஆக என்ன ஆகும், solubility decreases. Why? இது நம்ம காமனா படிச்சுட்டே வரதான், because R group is hydrophobic in nature. hydrophobic na என்ன, water hating. அப்போ இது வாட்டரை ஹேட் பண்ணும்போது வாட்டர்கிட்ட போய் டிசால்வ் ஆகுமா, கண்டிப்பா இல்லை. அதனாலதான் ஆர் குரூப் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, சொல்யூபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. சேம் வே அனலின் எடுத்துட்டோம்னா aromatic amine, this is also insoluble in water for the same reason. Okay, ஏன்னா இந்த phenyl group
This is hydrophobic in nature, so water kuda enna agadu, dissolve agadu. This is water hating group. Okay, so this is about the solubility. And next comes the basic strength of amines. So physical properties la we have discussed three properties. One is physical state, second is boiling point, and third is solubility. Ipo enna paaka porom appadina basic strength of amines. Amines oda basic strength eppadi irukudhu appadina. We know that amines are basic in nature. Why? Because it has lone pair of electron in it. Okay, adanala it is basic in nature. So amines are basic and nucleophilic due to what? Due to presence of lone pair. Presence of lone pair of electron. Okay, so idhula lone pair present ஆயிருக்கனால it is basic in nature. So இப்போ இது basic இருந்துச்சுனா இது கூட react ஆகும். They react with acid and as well as it is nucleophilic. எதை நம்ம nucleophile ன்னு சொல்லுவோம்? The substance or the compound which has a negative charge or lone pair is said to be as what? Nucleophile. So amine nucleophilic இல்லையா? Yes, it is nucleophile because it has lone pair. Okay, so இப்போ இது nucleophile இருந்துச்சுனா இது கூட react பண்ணும், electrophiles கூட react பண்ணும். So they react with acid and electrophiles. Now with acid it forms what? We know that acid plus base gives what? Acid and base react panna namakku enna kadikkum? Salt kadikkum illaya? Same way this amines it reacts with acid to form salt. Okay, so here I have aniline C6H5NH2 which is a base. It reacts with HCl which is an acid. இப்போ என்ன ஆகும்? இங்க இருக்க lone pair of electron இங்க இருக்க hydrogen எடுத்துட்டு it forms C6H5NH3 plus Cl minus. So இது பேர் என்னது? Anilinium salt. Okay, so simple தான். NH4Cl நம்ம என்னன்னு சொல்லுவோம்? What is NH4Cl? NH4Cl is ammonium chloride, right? Ammonium salt ன்னு சொல்லுவோமா? Ammonium chloride. இது aniline அப்படின்றனால anilinium salt. Okay, anilinium chloride. Okay, so this is about the basic strength of amines. Next is expression for basic strength of amines. Okay, so இப்போ amines ஓட basicity நம்ம எப்படி express பண்றது அப்படின்னா using Kb. இப்போ acidity எப்படி express பண்றோம்? Using Ka, right? Acidity constant. அதே மாதிரி basicity எப்படி express பண்ணோம்? Using Kb. Okay, so இப்போ எப்படி நம்ம expression எழுதுவோம்? First அதோட reaction எழுதணும் இல்லையா? So first I'll write the reaction of amines with water. Okay, so RNH2. This is the general formula for amine. It reacts with HOH. What is HOH? Water, right? இப்போ இங்க என்ன ஆகும்? Acid அப்படினோனா H plus ion வெளியில போச்சு. So base அப்படினா என்ன அர்த்தம்? OH minus ion வெளியில போகணும். Okay, so எப்படி வெளியில போகும்? இங்க இருக்க நைட்ரஜன்ல இருக்க lone pair இந்த ஹைட்ரஜனை எடுத்துக்கும் because அது கிட்ட எலக்ட்ரான் இருக்கு. So positive atom எடுத்துக்க பார்க்கும். So H plus positive, so அதை எடுத்துக்குது. So to form RNH3 plus. அப்ப இங்க இருக்க bond என்ன ஆகும்? OH மேல போய் OH minus மாறிடும். Okay, so this is the reaction of amines with water. Now we'll write the expression for Kb. So how we'll write the dissociation constant? Product of concentration of the product divided by product of concentration of the reactant. இப்போ product by reactant எழுதுறோம். What are the products? RNH3 plus. நம்ம இங்க ஏன் square bracket போடுறோம்? To represent the concentration. Into concentration of OH minus divided by what are the reactants? RNH2 concentration into concentration of water. Okay, so இப்போ இந்த Kb யும் OH minus யும் எப்படி relate ஆயிருக்கு? They are directly proportional. Okay, so Kb is directly proportional to what? Basicity. அப்ப Kb value increase ஆக basicity என்னாகும்? Increase ஆகும். இப்போ Pkb value எப்படி எழுதணும்? Pkb is equal to negative logarithm of Kb. So minus log of Kb. இப்போ Pkb value, it is negative log of Kb. It means that what? Pkb is
inversely proportional to Kb. And we know that Kb basicity எப்படி proportional? Directly proportional to basicity. அப்போ pKb basicity increase ஆகணும் அப்படின்னா pKb value எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். ஓகே, இதுவே pKb value அதிகமா இருந்துச்சுன்னா basicity என்னாகும்? கம்மியாகும். Okay, so now we'll see the table and we'll write the basicity, which we'll find out which one is more basic. Okay, so I'm taking two example. One is C6H5NHCH3. இதோட basicity என்ன? 9.30. Okay, pKb value 9.30. And இதுலயே நான் secondary aliphatic amine எடுத்துக்கிறேன். 3.28 இருக்கு. 3.28. இப்போ இதுல எது வந்துட்டு more basic இருக்கும்? இது என்ன value? pKb value. We know that pKb is inversely proportional to basicity. அப்போ more basic அப்படின்னா pKb value எப்படி இருக்கணும்? கம்மியா இருக்கணும். So 3.28 is more basic. Okay, compared to 9.30. இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதலாமா? 3.29, 3.00. இப்போ இந்த ரெண்டு கம்பேர் பண்ணும்போது which one will be more basic? Less value. So 3.00 will be more basic. So therefore diethylamine is more basic compared to what? Ethylamine. Okay, yes. So therefore this is the basic strength of amines. Next is influence of structure on basic character. Okay, இப்போ ஒரு structure எப்படி இந்த basic character மாத்துதுன்னு சொல்லி பார்க்கலாம். Yes, so increase in availability of electron pair on nitrogen. Nitrogenல இருக்க electron pair வந்துட்டு increase ஆச்சு அப்படின்னா அது என்ன ஆகும்? more basic ஆகுமா? less basic ஆகுமா? We know that lone pair present ஆயிருந்துச்சுன்னா தான் it is basic, right? So இப்போ இந்த availability of lone pair நம்ம increase பண்றோம்னா it will become what? More basic. So therefore in the plus I group la minus I group la which one will make them more basic? எந்த group அத இன்னும் basic ஆ மாத்தும்? We know that plus I group என்னது? electron releasing group and minus I group என்ன? electron withdrawing group. Okay, so இப்போ electron releasing group என்ன பண்ணும்? electron release பண்ணும். அப்ப release பண்ணும்போது nitrogen மேல இருக்க electron density என்ன ஆகும்? இன்னுமே அதிகமாகும். So therefore it will make them more basic in nature. இதுவே minus I group என்ன? electron withdrawing group. இது என்ன பண்ணும்? இங்க இருக்க lone pair அது withdraw பண்ணிக்கும். அப்ப இங்க இருக்க lone pair போயிருமா? அப்ப அது பேசிக்கா இருக்குமா? இருக்காது. Okay, so therefore electron releasing group, since it releases electron, இந்த nitrogen மேல இருக்க electron density என்ன ஆகும்? அதிகமாகும். Okay, so therefore which group make them more basic? Plus I या minus I या? Yes, it is plus I. Okay, next is alkyl amines compare பண்ணா ammonia and alkyl amines இந்த ரெண்டு compare பண்ணும்போது which one will be more basic? இதுவுமே நம்ம இந்த plus I group வச்சு சொல்லலாம். இப்போ alkyl group ன்றது என்ன? CH3 group. This is electron releasing in nature. அப்போ electron releasing group இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு அமோனியால. இங்க என்ன இருக்கும்? alkyl aminல CH3 groups இருக்கும். So CH3 group it is electron releasing. So therefore the electron density என்ன ஆகும்? nitrogen மேல அதிகமாகும். So therefore it is what? More basic. They are more basic than ammonia. Okay, next is order of basicity. இப்போ basicity order எழுதலாம். alkyl amines and ammonia compare பண்ணி we know that primary amine இருக்கு, secondary amine இருக்கு, tertiary amine இருக்கு, and then ammonia. Okay, இதை compare பண்ணி we are writing the basicity. இப்போ primary aminesல எவ்வளோ group இருக்கும்? alkyl group only one, CH3NH2. Okay, secondary amineல ரெண்டு alkyl group இருக்கும் இல்லையா? CH3NH. tertiary amineல CH3N, CH3, CH3. ammoniaல NH3. இப்போ we know that alkyl amines will make them more basic due to the electron releasing group. And இதுல எதுல வந்துட்டு அதிகமான alkyl groups இருக்கு? Yes, it is for tertiary amine. ஏன்னா இங்க 3 alkyl groups இருக்கு. secondary amineல 2 alkyl groups. primaryல ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. ammoniaல alkyl groupே கிடையாது. So therefore which one is more basic?
tertiary. It is more basic compared to what? அடுத்தது என்ன இருக்கு? 2 alkyl group in secondary, 1 alkyl group in primary and no alkyl group. So therefore ammonia will be the least. Okay, so this is the order of basicity based on what? Based on the group. Okay, based on plus I group. And next is இந்த குரூப்பை வச்சு மட்டும் நம்மளால சொல்ல முடியாது. We have to take, ஏன்னா இந்த குரூப் வந்துட்டு இதை வச்சு சொன்னோம்னா சில PKB values வந்துட்டு மாறுது. Okay, so therefore we have to take in account of solvation effect and steric hindrance. Okay, so இந்த ரெண்டையும் வச்சு தான் we can conclude which one will be more basic. Okay, இப்போ solvation effect na என்ன? dissolve ஆகிறது. Okay, so எவ்வளவு சீக்கிரம் dissolve ஆகுதோ அதுதான் solvation effect. steric hindrance na என்ன? பெரிய group present ஆயிடுச்சுன்னா அங்க repulsion நடக்கும், அது steric hindrance. Okay, so இப்போ இந்த ரெண்டும் பேஸ் பண்ணி order of basicity எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். So greater the size of ion, dash will be the solvation. ion oda size greater இருந்துச்சுன்னா அது ஈஸியா dissolve ஆகுமா? டிசால்வ் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா? ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ் எடுத்து நம்ம தண்ணியில டிசால்வ் பண்றோம் அண்ட் கம்மியான சப்ஸ்டன்ஸ் எடுத்து தண்ணியில டிசால்வ் பண்றோம். எது சீக்கிரமா கரையும்? சின்னதா இருக்கிறது தான் சீக்கிரம் கரையும். இப்ப பெரிய அயானா இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு என்ன ஆகும்? சால்வேஷன் கம்மி ஆகும். ஸோ கிரேட்டர் த சைஸ் ஆஃப் அயான், lesser will be the solvation. Okay, so therefore what will be the order of stability of protonated amine? Protonated amine na enna? Hydrogen எடுத்துக்குது. Okay, so this is protonated amine. Okay, so this is protonated amine. So size increase ஆக solvation என்ன ஆகும்? கம்மி ஆகும். அப்படின்னா stability என்ன ஆகுதுன்னு அர்த்தம்? கம்மியா இருக்குன்னு அர்த்தம். Okay, so therefore what will be the order of basicity? See here, இங்க ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு and 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா இங்க 3 molecules of water கூட, ஏன்னா இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கா, வாட்டர்ல ஆக்சிஜன் இருக்கா, ஸோ இட் கேன் ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, ஹைட்ரஜன் பாண்டிங் நடந்தாலே என்ன ஆகும்? சீக்கிரமா டிசால்வ் ஆயிடும். ஸோ தேர்ஃபோர் இங்க ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கனால இது சீக்கிரமா டிசால்வ் ஆகும், ஏன்னா இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. இப்போ செகண்டரி புரோட்டோனேட்டட் அமீன் எடுத்துட்டோம்னா 2 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு. டெர்ஷியரியில எடுத்துட்டோம்னா 3 ஆல்கைல் குரூப்ஸ் இருக்கு, ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ இதுல எது வந்துட்டு சீக்கிரமா டிசால்வ் ஆகும்? பிரைமரி, பிகாஸ் இட் ஹாஸ் 3 ஹைட்ரஜன். ஸோ இங்க ஆர்டர் மாறும், அப்படியே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரின்னு மாறும். ஓகே, அண்ட் ஆல்சோ when you see the steric hindrance, இங்க 3 ஆல்கைல் குரூப் இருக்கா, 3 ஆல்கைல் குரூப் பெருசு. ஸோ இங்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு compared to secondary and then will be for primary. So therefore இங்க பேஸ் பண்ணும்போது இதோட ஆர்டர் என்ன? primary, secondary, tertiary. So primary தான் சீக்கிரமா டிசால்வ் ஆகும். பட் இதுவே நம்ம பேசிக் கேரக்டர் வச்சு, அதாவது பிளஸ் ஐ குரூப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா எது சீக்கிரம் டிசால்வ் ஆகுது? tertiary டிசால்வ் ஆகுது. ஓகே, so therefore the result of order of basic strength எப்படி இருக்கும்னா, see நம்ம பிளஸ் ஐ குரூப் வச்சு பார்க்கும்போது what was the order? tertiary, secondary, primary, ammonia. and இதுவே நம்ம solvation effect வச்சு பார்த்தோம், steric hindrance வச்சு பார்த்தோம்னா எது? what is the order? primary, secondary, tertiary. this is the order. okay, so therefore இப்போ இதுல பார்த்தோம்னா செகண்டரி தான் ஒரே பிளேஸ்ல இருக்கு, பிரைமரியும் டெர்ஷரி மாறி இருக்கு இல்லையா? so therefore as a result, okay, கன்க்ளூஷனுக்கு வரும்போது secondary will be more basic compared to what? இப்ப tertiary primary, இங்க என்ன இருக்கு? primary, tertiary இருக்கு. so இதுல எது more basic இருக்கும்னு பார்த்தோம்னா primary will be more basic. this is because one is solvation effect, இன்னொன்னு steric hindrance. இப்ப tertiary எடுத்துட்டோம்னா இதுல 3 alkyl groups இருக்கா, பெரிய group 3 alkyl groups இருக்கு. primaryல ஒரே ஒரு alkyl group தான் இருக்கு. okay, so steric hindrance எதுக்கு அதிகம்? tertiaryக்கு அதிகம். so therefore tertiary அடுத்து வரும் and least will be ammonia. ஏன்னா அமோனியால alkyl groupே கிடையாது. so this is the final order of basic strength. okay, so இப்போ என்ன பார்த்தோம்? basic strengthல 3 டிஸ்கஸ் பண்ணோம். one is plus I group
மைனஸ் ஐ குரூப்ல பார்த்தோம்னா பிளஸ் ஐ குரூப் தான் ரொம்ப பேசிக்கா இருக்கும். ஸோ எங்கெல்லாம் ஆல்கல் குரூப் அதிகமா இருக்கோ அதெல்லாம் மோர் பேசிக்னு படிச்சோம். சால்வேஷன் எஃபெக்ட் அண்ட் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா சின்னதா இருக்கையும் ஈஸியா சால்வ் ஆயிடும், டிசால்வ் ஆயிடும். ஏன் அப்படின்னா அதுல ஹைட்ரஜன் ஜாஸ்தி. ஸோ ஹைட்ரஜன் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா வாட்டர் கூட ஈஸியா ரியாக்ட் பண்ண முடியும். இப்போ டெர்ஷரி குரூப்க்கு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 ஆல்கில் குரூப்ஸ் இருக்கு அண்ட் ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் இது வந்துட்டு கம்மியா தான் டிசால்வ் ஆகும். சேம் வே எதுக்கு ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் அதிகம், டெர்ஷரிக்கு அதிகம், பிரைமரிக்கு கம்மி. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது what will be the order? Secondary, primary, tertiary, and then ammonia. So secondary amines will be more basic compared to all those. Okay, and then comes the primary, adukapra tertiary, and last will be ammonia. Okay, so this is the basic strength of amines. Okay, now we'll move to the basic strength of aniline. Okay, so aniline are dash base than ammonia. Aniline are less base. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா அமோனியால NH3 இருக்கும், இங்கே லோன் பேர் இருக்கு. இப்போ அனிலின் எடுத்துட்டோம்னா what is aniline? இங்க NH2 group is directly bonded to what? Bonded to the amine group. NH2 group க்கு direct bond ஆயிருக்கு. இது benzene ring. Benzene ring is directly bonded to NH2 group. இப்போ இங்க lone pair of electron இருக்குமா? So இந்த lone pair என்ன ஆகும் அப்படின்னா delocalize ஆகும். அதாவது ஒரே இடத்துல இருக்காம என்ன ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும், டீலோக்கலைசேஷன் நடக்குது. அப்போ ஒரே இடத்துல இருந்தா ஈஸியா புரோட்டோனேட் ஆகுமா, டீலோக்கலைஸ் ஆச்சுன்னா ஈஸியா புரோட்டோனேட் ஆகுமா? ஒரே இடத்துல இருந்தா தானே ஒரு ஹைட்ரஜனை இதனால ஈஸியா எடுத்துக்க முடியும். ஸோ சென்ஸ் அமோனியால லோன் பேர் இஸ் லோக்கலைஸ்ட், அதாவது ஒரே இடத்துல இருக்கு. அனிலின்ல it is delocalized. So therefore which one will get easily protonated? This one, which ammonia gets easily protonated. இங்க delocalize ஆகிறனால இங்க வந்துட்டு என்ன ஆகாது, protonation ஈஸியா நடக்காது, is not easy. So therefore which one will be more basic? Ammonia will be more basic than aniline. Okay, so aniline is less basic than ammonia. So this is the reason why anilines are less base than ammonia. Okay, next இப்போ இந்த basic strength வந்துட்டு எப்படி plus I group minus I groupல மாறுதுன்னு பார்க்கலாம். So here you can see there are 3 groups. CH3 இருக்கு, OCH3 இருக்கு, NH2 இருக்கு. இப்போ இதெல்லாம் electron releasing group, electron withdrawing group. NH2ல lone pair இருக்கும், oxygenல lone pair இருக்கும். We know that CH3 is electron releasing group. So இது எல்லாமே என்னது, electron releasing group. அப்போ electron releasing group இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொடுக்குது. ஸோ நைட்ரஜன் மேல இருக்க lone pair கிட்ட எலக்ட்ரான் டென்சிட்டி என்ன ஆகும், அதிகமாகும். ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாச்சுன்னா இட் வில் பி மோர் பேசிக். இதுவே நெக்ஸ்ட் செட் ஆஃப் அயான்ஸ் காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். X COOH NO2 இதெல்லாம் என்னது, they are electron withdrawing group. அப்போ electron withdrawing group makes aniline less basic. Okay, so for instance I have 2 compounds. So NH2 இருக்கு, CH3 இருக்கு, sorry CH3 இருக்கு and NH2 இருக்கு, Cl இருக்கு. இப்போ இதுல which one will be more basic? இப்போ இந்த அனிலின் பென்சின் ரிங் எல்லாமே காமன், எது மட்டும் மாறி இருக்கு, இந்த குரூப் தான் மாறி இருக்கு. அப்போ இதை எதை வச்சு டிசைட் பண்ணுவோம், இது எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா? CH3 என்னது, எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், அண்ட் Cl என்னது, ஹாலஜன், இட் இஸ் எலக்ட்ரான் withdrawing group. So electron releasing group makes them more basic. So therefore first compound will be more basic compared to the second. Okay, so this is the basic strength of substituted aniline. Okay, next is relative basic strength of amines. Okay, so இப்போ ஒரு conclusion, இந்த aryl amines, ammonia, alkyl amines எல்லாம் வச்சு basic strength amines க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, the first one, which one will be more basic? Alkyl amines will be more basic. Okay, அதாவது
CH3NH2, C2H5NH2 இந்த மாதிரி R group வரது it will be more basic. And then comes aromatic alkylamine. Okay, so alkylamine என்ன? R groupல NH2 இருக்கணும். For example, CH3NH2 இது alkylamine. Aromatic alkylamine என்ன? Alkylamineல இருக்க ஒரு ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்கணும்? ஒரு aromatic group. Phenyl ring attach ஆயிடுச்சுன்னா இது என்னது? Aryl alkylamines. And then comes ammonia. Ammonia என்னது? NH3. And then comes N-aryl alkylamine. அது என்னது? N-aromatic alkylamine. N இருக்க இடத்துல என்ன இருக்கணும்? There will be some substitution. So C6H5. இன்னொரு பக்கம் என்ன இருக்கும்? CH3 இருக்கும். Okay, so therefore this is N-aromatic alkylamine. And last comes the aromatic amines, அதாவது aniline. C6H5NH2 aniline. Okay, so this is the relative basic strength of amines. And here you can see the pKb value. pKb value for aniline it is 9.376. Okay, and for ortho substituted CH3 ke 9.60. So which one will be more basic in here? The one which has the less pKb value. So aniline will be more basic. Compared to what? Compared to the substituted compound. NH2 CH3 vida. Sorry, ortho position, right? NH3 CH2 vida. Which one will be more basic? Aniline will be more basic, because it has the less pKb value. Okay, so இப்படி தான் the table வச்சு we can predict the basicity of amines. Okay, pKb value எதுக்கு கம்மியா இருக்கோ it will be more basic. Okay, next is chemical properties of amines. Okay, so amines ஓட chemical properties என்னென்ன அப்படின்னா there are about 7 properties and இது எல்லாமே ஈஸியும் கூட. First one is alkylation. Second is acylation. Okay, alkylation na addition of CH3 group. Acylation na addition of COCH3 group. Okay, acyl group add ஆகிறது. Next is Scott-Bowman reaction. Okay, so இந்த acylation Scott-Bowman reaction ரெண்டுமே ஒரே reaction தான். இங்க நம்ம என்ன பண்ணுவோம்னா alkyl amine எடுத்துக்குவோம். இங்க aromatic amine அதாவது aniline எடுத்துக்குவோம். So these two are same reaction. Inna mattum marum, reactant mattum marum. Next is reaction with nitrous acid. Okay, so nitrous acid kuda react பண்ணும்போது primary amine எப்படி react ஆகும், secondary amine, tertiary amine மூணுமே வேற வேற product கொடுக்கும். அது என்னன்னு சொல்லி டீடைலா பார்க்கலாம். Next is carbylamine reaction. இங்க என்ன ஃபார்ம் ஆகும் அப்படினா NC isocyanide ஃபார்ம் ஆகும். Okay, so this is carbylamine reaction. Next is mustard oil reaction. And next is the electrophilic substitution reaction. In the electrophilic substitution reaction la enna பண்ணுவோம், electrophile substitute ஆகறத பார்ப்போம். எப்படி எல்லா benzene ringலயும் electrophile substitute ஆகுமோ இங்க aniline ல என்ன இருக்கு, benzene ring இருக்கு, so இங்கேயுமே substitute ஆகும். Okay, so first is alkylation. Okay, so what is given here? CH3NH2. CH3NH2. இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா it reacts with CH3Br. ஒரு alkyl halide கூட react பண்ணுது. It reacts with alkyl halide. அப்ப என்ன ஆகும், இங்க இருந்து HBr வெளியில போகும். So வெளியில போச்சுன்னா என்ன ஆகும், இங்க இருந்து ஒரு H Br எடுத்துட்டு வெளியில போகுது. So what will be the product here? CH3NHCH3. So what is this? This is secondary amine. Okay, next என்ன ஆகுதுன்னா CH3 twice Br. Okay, ரெண்டு டைம் எடுத்துக்கிறோம். So இப்போ என்ன ஆகும், இந்த Hம் இந்த Br, sorry, 2 times of CH3Br. 2 times of CH3Br எடுத்துக்கிறோம். So என்ன ஆகும், இங்க இருக்க ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு Br எடுத்துட்டு 2 times of HBr வெளியில போகும். அப்ப இங்க என்ன ஆகும், 2 CH3 ஆட் ஆகும். So CH3 bond N, இங்க இருக்க ரெண்டு ஹைட்ரஜனுமே வெளியில போயிடுச்சு. So therefore CH3CH3. So what is this? This is tertiary amine. இதுவே 3CH3Br ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இங்க வந்துட்டு வெளியில போகாது, அதுக்கு பதிலா quaternary salt ஃபார்ம் பண்ணும். எப்படி CH3 4 times
N plus Br minus. Okay, so therefore it forms what? It forms quaternary ammonium salt. Okay, so this alkylation பண்ணும்போது will be getting secondary amine, tertiary amine and quaternary salt. CH3 4 times NH Br minus. Okay, so we'll be getting all the series of amines. And next is acylation. Okay, so இப்போ acylation என்ன சொன்னா addition of or substitution of COCH3 group. Okay, இந்த group substitute ஆச்சு அப்படின்னா அதை நம்ம acylation சொல்லுவோம். So I'll be taking primary, secondary, aliphatic or aromatic amines. ஏன்னா இதுல தான் ஹைட்ரஜன் இருக்கு, tertiaryல ஹைட்ரஜன் கிடையாது. There is no alpha hydrogen in it. It reacts with இப்போ COCH3 group இருக்கிற மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கணும். அசிட்டில் குளோரைட் or acetic anhydride. இந்த ரெண்டுலயுமே என்ன இருக்கு? CH3CO group இருக்கு. In presence of pyridine, it forms N-alkyl acetamide. Okay, so I am taking CH3, CH2, NH2. Okay, so this is ethyl amine. It reacts with what? It reacts with acetyl chloride. Formula enna? CH3COCl. Acetyl group என்னது? CH3CO group. இதுவும் எடுத்துக்கலாம், இல்ல acetic anhydride எடுத்துக்கலாம். CH3CO twice O. இது acetic anhydride. இந்த ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். It reacts with pyridine. அப்போ இங்க என்ன வெளியில போகணும்? இங்க இருக்க ஹைட்ரஜன் Cl எடுத்துட்டு HCl வெளியில போயிடும். So what is remaining here? CH3, CH2, NH. ஒரு ஹைட்ரஜன் தான் போயிருக்கு, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்கு. So CH3, CH2, NH. இங்க என்ன இருக்கு? COCH3. So what is this? This is N-alkyl, right? So nitrogenல என்ன இருக்கு? Alkyl group இருக்கு. So N-alkyl acetamide. Okay, so இங்க N பக்கத்துல என்ன குரூப் இருக்கு? ethyl group இருக்கனால இது என்னது? N-ethyl acetamide. Okay, so simple reaction. Acylation அப்படினாலே substitution of COCH3 group. So அது இருக்க compound எடுத்துட்டு add பண்ணும்போது என்ன ஆகும்? HCl வெளியில போயிட்டு resultant productல HCl இல்லாம எழுதுறோம்னா we'll get the product acetamide productா கிடைக்கும். And next is Cotton-Bowman reaction. So ரெண்டுமே ஒரே reaction தான். அங்க நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? இங்க வந்துட்டு aliphatic amine, primary, secondary aliphatic amines வச்சு சொன்னோம். இதுவே aniline வச்சு சொன்னோம்னா that is Cotton-Bowman reaction. So aniline, benzoyl chloride. இங்க என்ன எடுத்துக்கிட்டோம்? acetyl chloride, acetic anhydride எடுத்துட்டோம். So இங்க ரெண்டுமே aromatic-ஆ இருக்கணும். So benzoyl chloride எடுத்துக்கலாம். What is benzoyl chloride? C6H5COCl. Acetyl chloride என்ன? CH3COCl. அப்ப benzoyl chloride என்ன? C6H5COCl. In presence of NaOH, it gives N-phenyl benzamide. Okay, so I'll write aniline C6H5NH2. It reacts with what? It reacts with benzoyl chloride C6H5COCl in presence of NaOH or pyridine. ரெண்டுல எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். So இங்க என்ன ஆகும்? Hம் Clம் வெளியில போய்டும். So what is remaining? C6H5NH. இங்க என்ன இருக்கு? COC6H5. அப்ப இதோட பேர் என்ன? N குரூப்ல என்ன இருக்கு? phenyl group இருக்கு. So N-phenyl. இங்க என்ன சொன்னோம்? CH3CO acetyl group, right? So அதனால acetamide ன்னு சொன்னோம். இங்க C6H5CO இருக்கனால இது பேர் என்னது? benzamide. அவ்வளவுதான். So இந்த ரெண்டு ரியாக்ஷனுமே ஒண்ணுதான், acetylation and Cotton-Bowman. அங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா acetyl chloride or acetic anhydride ஆட் பண்ணுவோம். இங்க aniline கூட benzoyl chloride ஆட் பண்றோம். And next is reaction with nitrous acid. Okay, so in presence of NaNO2 HCl, இந்த nitrous acid react பண்ணுது and primary, secondary, tertiary மூணு கூடயுமே react பண்ணி வேற வேற product கொடுக்குது. So primary amines கூட react பண்ணா will be getting alcohol, secondary amines கூட N-nitrous amine, tertiary amines கூட trialkyl ammonium nitrate. ஒன்றும் கிடையாது, எல்லாமே என்ன ஆயிடும்? ஒன்னா ஒரு salt மாதிரி form பண்ணிரும். Okay, so first I'll write the reaction with primary amine. So primary amines கூட CH3NH2, it reacts with what? It reacts with nitrous acid HONOH. Okay, HNO2 HN
sorry, HNO2 the nitrous acid, HNO2 in presence of what? NaNO2 HCl. okay, so இது கூட react பண்ணும்போது என்ன ஆகும்? இங்கிருந்து CH3 it forms N2Cl, அதாவது diazo compound first form பண்ணும். CH3 N2Cl, N plus Cl minus. இந்த compound வந்துட்டு unstable, அதனால இது hydrolyze ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? alcohol கிடைக்கும். so இது எப்படி first form ஆச்சு? இங்க இருக்க H2OH, இங்க இருக்க ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன், இதெல்லாம் சேர்ந்து 2 molecules of water வெளியில போயிடுச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? CH3N இருக்கு, இங்க N இருக்கு, இங்க Cl இருக்கு. so it forms CH3N2Cl. okay, so இது வந்துட்டு diazonium salt. இது வந்து unstable, alkyl groupல வரும்போது it will be unstable. so therefore இங்க என்ன ஆகும்? it gets hydrolysis நடக்குது. so இங்க OH இந்த நைட்ரஜன் தனியா N2 கேஸா வெளியில போகும், இங்க H2, so HCl ஃபார்ம் ஆகும். so நம்மளுக்கு ப்ராடக்ட் என்ன? CH3OH, that is alcohol methanol plus N2 gas plus HCl. so this is the reaction with what? primary amine. இப்ப secondary amines கூட react பண்ணா it gives what? N-nitrosoamine, and this will be a yellow color oily liquid இருக்கும். okay, yellow color oily liquid is formed. so it is N-nitrosoamine. இது எப்படி form ஆகுதுன்னு பார்க்கலாம். okay, so now I'll take a secondary amine. ரெண்டு alkyl group இருந்துச்சுன்னா அது secondary amine. it reacts with HONO. okay, it reacts with HONO in presence of what? NaNO2 HCl. அப்ப இங்க NaNO2 HCl வந்துட்டு உள்ள வராம என்ன ஆகும்னா இந்த Hம் OHம் சேர்ந்து H2O வெளியில போயிடும். இங்க diazonium salt form ஆகாது. எங்க form ஆகும்? primary aminல தான் form ஆகும். so the resultant will be NCH3. இங்க என்ன இருக்கு? NO இருக்கு. okay, so what is this? this is N-nitrosoamine. okay, N-nitroso, இது என்ன amine? ethyl amine, ethane amine. okay, so this is with secondary amine. இப்ப tertiary amine கூட என்ன பண்ணும்? it forms a salt, trialkyl ammonium nitrate form பண்ணுது. okay, so I am taking a tertiary amine. 3 alkyl groups இருந்துச்சுன்னா அது tertiary amine. it reacts with nitrous acid in presence of NaNO2 HCl. இங்க என்ன ஆகும்? N இருக்கும், CH3 CH3 CH3, இங்க என்ன ஆயிடும்? H, so it becomes plus ONO. okay, or NO2. so what is this? this is trialkyl ammonium nitrate form பண்ணுது. okay, it forms trialkyl NH4 ammonium nitrate. okay, yes, so this is tertiary amine. next is reaction with nitrous acid. aryl amines க்கு பார்க்கலாம், அதாவது aniline க்கு பார்க்கலாம் in presence of NaNO2 and HCl. so aniline gives benzene diazonium salt, and secondary amine இதுலயே ஒன்று வந்துட்டு என்ன இருக்குன்னா CH3 சப்ஸ்டியூட்டா இருக்கு. ஏதோ ஒரு ஆல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சுன்னா செகண்டரி அமீன் சொல்லுவோம். ஸோ அது இட் ஃபார்ம்ஸ் N-nitrosoamine. இதுவுமே இட் கிவ்ஸ் yellow oily liquid. and tertiary amine it gives para-nitroso compound, and this is soluble in water. okay, this tertiary amine form ஆகிற compound it is soluble, whereas இது வந்துட்டு insoluble because it is an oily liquid, right? so oil எப்படி water dissolve ஆகாது இல்லையா? so therefore this is insoluble, whereas this is soluble in water. now first one is what? with aniline. so C6H5NH2 it reacts with HNO2 in presence of NaNO2 HCl, and what is the temperature here? 273 to 278 Kelvin. என்ன நடக்கும்? இங்க diazotization நடக்குது. diazotization அப்படின்னா என்ன ஆகும்? 2 molecules of water வெளியில போயிட்டு it forms what? primary aminல form ஆச்சு இல்லையா? N2Cl.
அதே தான் இங்கே ஃபார்ம் ஆகும். இது பென்சின் டைஅசோனியம் குளோரைட் அண்ட் இது வந்துட்டு ஸ்டேபிள். இதுவே பிரைமரி அமென்ஸ்ல என்ன பண்ணும், இங்கே நடுவில் ஃபார்ம் ஆகின இந்த CH3N2Cl- இது அன்ஸ்டேபிள், அதனால அது ஹைட்ரலைஸ் அண்டர்கோ பண்ணுச்சு. பட் திஸ் பென்சின் டைஅசோனியம் குளோரைட் இஸ் ஸ்டேபிள். ஓகே, ஸோ therefore this will be the product. Benzene diazonium chloride. And next is with secondary amine. Okay, so NH irukku. What is aniline? Aniline is C6H5NH2 and H2. இப்போ ஒரு ஹைட்ரஜன் பதிலா என்ன இருக்குன்னா CH3 group இருக்குன்னு வச்சுக்கலாம். Okay, so this is secondary amine. It reacts with HNO2 in presence of NaNO2 HCl. இப்போ இங்க என்ன ஆகும், இங்க இருக்க H, இதுல இருக்க ஒரு OH எடுத்துட்டு இந்த HNO2 நான் HONO எழுதிக்கிறேன். ஸோ இந்த OH எடுத்துட்டு வாட்டரா வெளியில போயிடும். அப்ப மிச்சம் என்ன இருக்கும், NNO இருக்கும் இல்லையா. ஸோ C6H5N CH3 bond NO. Okay, so what is this? This is N-nitroso compound and this one will be insoluble in water. And next is tertiary amine. Tertiary amine என்ன, benzene ringல nitrogen கிட்ட 2 alkyl group இருக்கணும். Okay, so 2 alkyl group இருக்கு and 1 benzene ring இருக்கு. So therefore this is tertiary amine. or இங்க C6H5A கூட மூணுமே இருக்கலாம். It reacts with HONO, NaNO2, HCl, and what is the temperature here? 273 Kelvin. It forms what? Para nitroso compound. Okay, so அப்படினா என்ன ஆகும்னா, இந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, CH3 இங்க இருக்கு, இதுக்கு para பொசிஷன் எது? ஆப்போசிட் பொசிஷன் இது. ஸோ இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த OH எடுத்துட்டு என்ன ஆயிடும்னா H2O வெளியில போயிடும். அப்போ இந்த இடத்துல என்ன வந்துரும், மிச்சம் இருக்கு NO இருக்கு. ஸோ திஸ் இஸ் para nitroso compound. Okay, so NO எங்க வருது, in the para position. So therefore this is para nitroso compound. Okay, so these are the reaction with nitrous acid. தனித்தனியா பார்த்துட்டோம், நம்ம alkyl amines-க்கும் பார்த்தாச்சு, aryl amines-க்கும் பார்த்தாச்சு. And next is carbylamine reaction. So carbylamine reaction என்ன, the primary amine, எந்த primary amines வேணாலும் இருக்கலாம், aliphatic இருக்கலாம் இல்ல aromatic இருக்கலாம். So primary amines, it reacts with carbylamine அப்படின்றது isocyanide, NC வருது இல்லையா, இதுதான் carbylamine. Okay, we know that RNH2 is amine. இங்க இருக்க ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன இருக்கு, C இருக்கு. so therefore this is carbylamine. Okay, so carbylamine ஃபார்ம் ஆகணும்னா நமக்கு என்ன வேணும், கார்பன் இருக்க மாதிரி காம்பவுண்ட் வேணும் இல்லையா. so it is reacting with chloroform. what is the formula for chloroform? CHCl3. இப்போ நம்மளுக்கு கார்பன் மட்டும் தான் வேணும், இந்த Cl வெளியில போகணும், அப்ப இன்னொரு காம்பவுண்ட் கூட ரியாக்ட் பண்ணும் இல்லையா. so it reacts with KOH. இப்போ இந்த பிரைமரி அமீன்ஸ் குளோரோஃபார்ம் கூட ரியாக்ட் பண்ணுது, அப்ப CHCl3 இருக்கு, நம்மளுக்கு கார்பன் மட்டும் வேணும், Cl வெளியில போகணும், அதனால it reacts with what? KOH. அப்ப என்ன ஆகும், Kயும் Cலும் சேர்ந்து KCl வெளியில போயிடும். so it forms isocyanides and இதோட ஸ்மெல் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவா நல்லா இருக்காது. okay, unpleasant smell. so this is used to identify the primary amine. so இந்த டெஸ்ட் undergo பண்ணுச்சு அப்படின்னா we can say that the reactant it has what? primary amine. okay, so now I'll take CH3NH2. it reacts with chloroform. what is the formula for chloroform? CHCl3. and in the Cl வெளியில போகணும்னா it reacts with what? KOH in presence of alcohol, so ethanol. okay, so இப்போ இங்க என்ன ஆகும், நம்மளுக்கு இங்க இருக்க கார்பன் மட்டும்தான் வேணும் and therefore இந்த Cl இருக்கு இல்லையா, இந்த K கூட சேர்ந்து என்ன ஆயிடும், KCl வெளியில போயிடும். KCl வெளியில போயிடுச்சு, மிச்சதெல்லாம் என்ன ஆகும், வாட்டரா வெளியில போயிடும். so இங்க எவ்வளவு Cl இருக்கு, 3Cl. அப்ப இங்க 3KOH இருக்கணும், so 3KCl வெளியில போயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கு, 3 ஆக்சிஜன், so 3H2O வெளியில போயிடும். மிச்சம் என்ன இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே போயிட்டா இங்க இருக்க கார்பன் CH3NO, இங்க இருக்க C மட்டும் இருக்கும், so CH3NC.
What is this? This is isocyanide. CN-ன்றது cyanide group. இதுவே NC-ன்னு வந்துச்சுன்னா அது isocyanide group. Okay, so therefore we got methyl isocyanide as the product. Okay, so this is carbylamine reaction. And next is mustard oil reaction. இப்போ mustard oil reactionல என்ன ஆகும்னா same primary amine, it reacts with carbon disulfide. Okay, so இங்க என்னாச்சு, it reacts with chloroform previous reactionல. இங்க என்ன கிடைக்கும்னா isothiocyanate கிடைக்கும். இந்த ரியாக்ஷன்ல என்ன கிடைச்சிச்சு, நம்மளுக்கு ஐசோசயனைட்ஸ் மட்டும் கிடைச்சிச்சு. இங்க ஐசோதியோசயனேட் கிடைக்குது. ஸோ தயோன்றது என்ன, சல்ஃபர் குரூப். ஸோ த ப்ராடக்ட் வில் பி NCS. NCன்றது ஐசோசயனேட், இங்க சல்ஃபர் வந்துச்சுன்னா ஐசோதியோசயனேட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வரணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், சல்ஃபரும் கார்பனும் இருக்க மாதிரி வேணும். ஏன்னா அமின்ஸ்ல நைட்ரஜன் மட்டும் தானே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா கார்பன் டைசல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்றோம். கார்பன் டைசல்ஃபைட்னா என்ன, கார்பன் 2 சல்ஃபர், திஸ் இஸ் கார்பன் டைசல்ஃபைட். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் பண்ணும். அது பேர் என்னன்னா N-alkyl டைதையோ கார்பமிக் ஆசிட். இதை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அகைன் HgCl2 கூட போடும்போது நம்மளுக்கு ஃபைனலா ஆல்கில் ஐசோதியோசயனேட் கிடைச்சிரும். ஓகே, ஸோ I'll write the reaction. அதே CH3NH2 தான். அங்க என்ன பண்ணோம், குளோரோஃபார்மும் KOHும் ரியாக்ட் பண்ணோம். இங்க கார்பன் டை சல்ஃபைடும், இங்க இருக்க சல்ஃபர்ல 2 சல்ஃபர் இருக்கா, ஒரு சல்ஃபர் வெளியில போகணும்னா அது என்ன பண்ணும், Hg கூட ரியாக்ட் பண்ணணும். அதனால HgCl2 ஆட் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம், கார்பன் டை சல்ஃபைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது இங்க என்ன ஆகும்னா இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜனை இந்த சல்ஃபர் எடுத்துக்குது. ஓகே, சல்ஃபர் takes one hydrogen atom to form CH3NH. இங்க என்ன ஆயிடும், bond C double bond S bond SH ஆயிடும். ஓகே, ஏன்னா இது என்ன பண்ணிருச்சு, இந்த டபுள் பாண்டை யூஸ் பண்ணி ஒரு ஹைட்ரஜன் எடுத்துச்சு. ஸோ இந்த பாண்ட் என்ன ஆயிடும், சிங்கிள் பாண்ட் ஆயிடும். ஸோ இது பேர் என்னது, N. நைட்ரஜன்ல என்ன அட்டாச் ஆயிருக்கு, மெத்தில் குரூப். ஸோ மெத்தில், 2 சல்ஃபர் இருக்கா, டைதையோ, தயோன்றது என்னது, சல்ஃபர். ஓகே, டைதையோ கார்பமிக் ஆசிட். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவை என்னது, NCS மட்டும்தான். ஸோ இங்க எக்ஸ்ட்ரா இருக்க S H எல்லாத்தையுமே எடுக்கணும். ஸோ therefore it reacts with what, HgCl2. ஓகே, ஸோ இங்க HgCl2 என்ன பண்ணும்னா இங்க இருக்க ஒரு S எடுத்துட்டு HgS வெளியில போயிடும். மிச்சம் ஹைட்ரஜன் எல்லாம் என்ன பண்ணும், Cl எடுத்துட்டு HCl வெளில போயிடும். ஸோ இந்த ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 2 குளோரின் கூட சேர்ந்து 2 HCl வெளியில போகுது. ஸோ வாட் இஸ் ரிமைனிங் ஹியர், CH3 bond N double bond C double bond S. ஏன்னா இங்க ஹைட்ரஜன் H+ வெளில போகும். ஸோ அந்த பாண்ட் இருக்கும் இல்லையா, அது உள்ள வந்துரும். N double bond C double bond S. What is this? This is methyl isothiocyanate. ஸோ அவ்வளோதான் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ மோரோவர் ரெண்டுமே ஒரே ரியாக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கார்பலமின்ல என்ன வேணும், நம்மளுக்கு ஐசோசயனைட் வேணும். அதனால குளோரோஃபார்மும் KOH ஆட் பண்ணிக்கிட்டோம். மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன வேணும், ஆல்கில் ஐசோதியோசயனேட் வேணும். அதனால கார்பன் சல்ஃபர் இருக்க மாதிரி காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் வி ஆர் டேக்கிங் கார்பன் டைசல்ஃபைட். இதுல இருந்து சல்ஃபர், ஒரு சல்ஃபர் தான் வேணும், இன்னொரு சல்ஃபர் வெளியில தள்ளணும், அண்ட் ஹைட்ரஜனையும் வெளில தள்ளணும். அப்படின்னா HgCl2 கூட ரியாக்ட் பண்றோம். ஓகே, எஸ். And next is Hoffman's mustard oil reaction. Okay, so இந்த mustard oil reaction Hoffman's mustard oil reaction ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா primary amines alkyl group எடுத்துட்டோம். இங்க என்ன பண்ணுவோம், alkyl அதாவது aniline எடுத்துக்கிறோம், aryl group எடுத்துக்கிறோம். So aniline, it reacts with carbon disulfide NH2. Aniline, it reacts with what, carbon disulfide to form S-diphenyl thiourea. Okay, so இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 2 times of aniline, it reacts with carbon disulfide. அப்ப என்ன ஆகும்னா இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்க சல்ஃபர் சேர்ந்து H2S வெளியில போகணும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2 ஹைட்ரஜனை பிரிச்சு எழுதிக்கிறேன்.
NHH. இங்கேயும் HH. இப்போ என்ன ஆயிடும்? இந்த H2S வெளியில போகுது. Okay, so therefore what I'll be getting? Phenyl ring bond NH and கீழேயும் ஒரு phenyl ring bond NH. இங்க என்ன ஆயிடும்? It forms bond with carbon double bond S. Okay, இதோட பேர் என்னது? Sulfur S diphenyl thiourea. Okay, now it reacts with concentrated HCl. Okay, HCl கூட react பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இந்த NH கூட சேர்ந்து NH2 அது வெளியில போயிடுது. ஸோ இங்க நம்மளுக்கு என்ன வந்துரும்? N மட்டும் இருக்கும், டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S. ஓகே, ஸோ இந்த குரூப் என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டா NH2 வெளியில போயிடும். ஓகே, ஸோ இன்னொரு அனலின் ஃபார்ம் ஆகும், அந்த அனலின் இன்னொரு ரியாக்ஷன் கூட அண்டர்கோ பண்ணும். ஸோ therefore what is this? This is phenyl isothiocyanate. ஓகே, ஸோ இங்க என்ன ஆகும்? எய்தர் இந்த மாதிரி நடக்கலாம், இல்லைன்னா இந்த HCl இருக்கு இல்லையா, இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா இந்த HCl வந்துட்டு இந்த Cl எடுத்துட்டு HCl வெளில போயிடும். இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்து என்ன ஆயிடும்? அனலினா வெளியில போயிடும், NH2 வெளியில போயிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நடக்கும். திஸ் இஸ் ஹாஃப்மேன்ஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். ஸோ மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்ல பிரைமரி அமின்ஸ் எடுத்துக்கும், ஹாஃப்மேன் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன்ல 2 times of aniline எடுத்துக்கணும். எவ்வளோ அனலின் எடுக்கணும்? 2 அனலின். இட் ரியாக்ட்ஸ் வித் கார்பன் டைசல்ஃபைட், H2S வெளியில போகுது. Okay, and then we'll get diphenyl thiourea. இதை concentrated HCl கூட போடும்போது we'll be getting what? Phenyl isothiocyanate. And next is electrophilic substitution reaction. So electrophilic substitution reaction anilinல நடந்துச்சுன்னா எங்க குரூப் சப்ஸ்டியூட் ஆகும்? ஆர்த்தோ பேராலையா இல்ல மெட்டாலையா? இதை எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? NH2 குரூப்பை வச்சு. ஸோ NH2 குரூப் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப்பா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பா? இட் இஸ் எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் because it has a lone pair in it, so therefore it is electron releasing. இப்போ electron releasing group இருந்துச்சு அப்படின்னா எங்கெல்லாம் மைனஸ் வரும்? ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும். we know that electrophile E+, அதனால இந்த பிளஸ் எங்க போகும்? மைனஸ் இருக்க இடத்துக்கிட்ட போகும். ஸோ எங்கெல்லாம் மைனஸ் இருக்கு? ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும். ஸோ therefore NH2 is ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஓகே, ஸோ அதனால நைட்ரேஷன், சல்ஃபனேஷன், ப்ராமினேஷன் இதில் எது நடந்தாலும் எங்கே போய் சப்ஸ்டியூட் ஆகும்? பேரா பொசிஷன், ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் தான் போய் சப்ஸ்டியூட் ஆகும். மேஜர் ப்ராடக்ட் எதுவாக இருக்கும்? பேரா பொசிஷன். பிகாஸ் பேரான்றது ஆப்போசிட், தள்ளி தள்ளி இருக்கு. ஆர்த்தோனா பக்கம் பக்கம் இருக்கும், அதனால தேர் வில் பி சம் சார்ட் ஆஃப் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். 2 குரூப் பக்கத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். இதுவே பேரானா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ இட் வில் பி மோர் ஸ்டேபிள். Okay, so the first is nitration. இப்போ direct nitration பண்ண என்ன ஆகும்? NO2 group substitute ஆகும். எங்கன்னா ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும். இப்போ nitration எப்போ நடக்கும்? In presence of nitrating mixture. So concentrated HNO3, concentrated H2SO4. இது போடும்போது direct nitration நடக்கும். So therefore I'll be getting 2 products. One will be ortho, other one will be para. இப்போ ஆர்த்தோ பொசிஷன் இது. ஸோ இங்கே NO2 group substitute ஆகும். para பொசிஷன் opposite. So I'll be getting 2 products. இதுவே இந்த acidic medium இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, strongly acidic. ஓகே, அசிடிக் மீடியம் இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இது 3 ப்ராடக்ட்டும் கொடுக்கும். அதாவது ஆர்த்தோவும் கொடுக்கும், பேராவும் கொடுக்கும், மெட்டாவும் கொடுக்கும். ஏன் அப்படின்னா இங்க இருக்க அந்த மெட்டால இருக்க ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, இது போய் இந்த நைட்ரஜன் கூட இட் ஃபார்ம்ஸ் அனிலீனியம் அயான் NH3+. ஓகே, PH NH3+ ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்க எல்லா ஹைட்ரஜன் போயிடுச்சா, அந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்கனால மெட்டா பொசிஷன்லேயே என்ன ஆகும்? NO2 போகும். இது எப்போ நடக்கும்? ஒன்லி வென் த மீடியம் இஸ் ஸ்ட்ராங்லி அசிடிக். ஏன்னா அசிடிக்னா H+ அயான் வெளில போகணும் இல்லையா. ஸோ தேர்ஃபோர் இங்கே இருக்க H+ அயான் வெளியில போய் NH3+ஆ மாறுது. ஓகே, அதனால 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் கிடைக்கும் வென் இன் ஸ்ட்ராங்லி அசிடிக் மீடியம். ஸோ ஐல் பி கெட்டிங் ஆர்த்தோலையும் கிடைக்கும் NO2 and then para NH2NO2 plus meta position.
ஸோ NH2NO2. அடுத்தது இப்போ வந்துட்டு எனக்கு பேரா பொசிஷனில் மட்டும்தான் வேணும் ப்ராடக்ட். ஆர்த்தோலையும் வேணாம், மெட்டாலையும் வேணாம். பிகாஸ் பேரா தான் ரொம்ப ஸ்டேபிள். ஏன் இங்கே வந்துட்டு இந்த குரூப் ரெண்டுமே தள்ளி தள்ளி இருக்கு. இதில் பார்த்தோம்னா ரெண்டுமே பக்கம் பக்கம் இருக்கும் அண்ட் ரெண்டுமே பெரிய குரூப் வேற. அதனால என்ன ஆகும், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும், ஸ்டேபிளா இருக்காது. அப்போ பேரா ப்ராடக்ட் மட்டும் எனக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த NH2 இருக்கு இல்லையா, இதை நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே, அது வந்துட்டு ரியாக்ட் ஆகாம பார்த்துக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா வில் பி ரியாக்டிங் வித் CH3CO twice O. என்னது, அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெரிடின். இது போடும்போது என்ன ஆகும், இந்த NHCOCH3, அதாவது இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இதுல 2 CH3 குரூப் இருக்கா, அதுல ஒரு CH3 குரூப் கூட சேர்ந்து COOH வெளியில போயிடும். அப்ப CH3COO அந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு CH3COH வெளில போச்சுன்னா மிச்சம் இருக்கும் CH3CO குரூப் மட்டும் இங்கே சப்ஸ்டியூட் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ரொடெக்டிங் குரூப்ன்றது. ஓகே, என்ன பண்ணுது, ரியாக்ஷன் நடக்காம பாத்துக்கிறது. NH2 மட்டும் இருந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னா இப்ப நம்ம நைட்ரேஷன் பண்ணோன்னே என்ன ஆகும், 2 ப்ராடக்ட்டும் கிடைச்சிரும். இப்ப இதோட ரியாக்டிவிட்டியை நம்ம கம்மி பண்ணியிருக்கோம் பை சப்ஸ்டிடியூட்டிங் பெரிய குரூப் வச்சு. ஓகே, பெரிய குரூப் அங்க இருந்துச்சுன்னா ரியாக்ஷன் நடக்கிறது கம்மியாகும். இப்ப நான் நைட்ரேஷன் பண்றேன். கான்சென்ட்ரேட்டட் HNO3 H2SO4 போடும்போது என்னாகும், நைட்ரேஷன் நடக்கும். எங்க நடக்கும், ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகுமானா போக முடியாது. ஏன்னா இது ஒரு பெரிய குரூப், இங்க சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா அதுவும் பெரிய குரூப்பா இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் நடுவில் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வந்துடும். 2 பெரிய குரூப் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அதனால எங்க தான் நடக்கும், பேரா பொசிஷன்ல மட்டும்தான் நைட்ரேஷன் நடக்கும். ஸோ NO2 பேரா பொசிஷன்ல கிடைக்கும். இங்க என்ன இருக்கு, NHCOCH3. இப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த CH3COOவை வெளியில கொண்டு வந்துட்டு அனிலினை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் பை சிம்பிள் ஹைட்ரோலிசிஸ். ஸோ நான் H2O போடுறேன். அப்போ இங்கே ஹைட்ரஜன், இங்கே OH போகும். அப்போ இது என்ன ஆகிடும், CH3COOH வெளியில போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மேலே NH2 கீழே NO2. ஸோ now I got the பேரா ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் கிடைச்சிரும். பேரா மட்டும் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் யூசிங் அ அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். இப்போ பெரிய குரூப்பா அது ப்ரொடெக்ட் ஆயிடும். அதனால பக்கத்துல NO2 குரூப் வராம பேரா பொசிஷன்ல மட்டுமே சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நைட்ரேஷன். And next is sulfonation. So sulfonation எப்படி நடக்கும், in presence of concentrated sulfuric acid it forms anilinium hydrogen sulfate. First ஒரு NH3 plus form பண்ணிட்டு அதுக்கப்புறமா will be getting sulfonilic acid. Okay, so first aniline. It reacts with what? It reacts with concentrated H2SO4. Reacts with H2SO4 concentrated. இப்போ இது என்ன ஆகுது, இங்க இந்த குரூப் இங்க இருக்க லோன் பேர் இது அப்படியே எடுத்துட்டு it forms NH3 plus HSO4 மைனஸ் இப்படி ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்குது. ஸோ NH3 பிளஸ் மிச்சம் இருக்கும் HSO4 மைனஸா இருக்கும். இப்போ இது வந்துட்டு ஒரு சால்ட் இல்லையா, அதனால மறுபடியும் நம்ம HNO3 போடும்போது என்ன ஆகும்னா இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன் நம்மளுக்கு எங்க வேணும், பேரா பொசிஷன்ல வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணும், இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்க ஒரு ஆக்சிஜன், இந்த ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து வெளியில போயிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், NH2 இருக்கும். இங்க என்ன வரணும், SO3H. ஓகே, இதுல இருக்க ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணிருச்சு, H2Oவா வெளில போயிடுச்சு. ஸோ therefore I'll be getting sulfonilic acid as the product. இதுலயுமே para position will be more stable compared to what, ortho. And next is bromination. Okay, so bromination இங்க 2 types நடக்கும். The first oneல ortho para மட்டும் நடக்கும். இதுவே நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கண்டிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா 3 இடத்துலையுமே என்ன ஆகும், bromine போய் substitute ஆகும். Okay, so first when I react this with bromine water and bromine in acetic acid. Okay, and இங்க நான் temperature போட மறந்துட்டேன் nitrationல. It should be 288 Kelvin here. Okay, note this 288 Kelvin.
நெக்ஸ்ட் bromination நடக்குது. இப்போ bromination either in presence of bromine water or bromine and acetic acid நடக்கும்போது will be getting NH2 Br எங்கெங்க சப்ஸ்டியூட் ஆகும்? ஆர்த்தோ பொசிஷன்லயும் பேரா பொசிஷன்லயும் Br. So I'll be getting 135 tribromoaniline. Okay, இது white precipitate கிடைக்கும். இது சிம்பிளா நம்ம TNB ன்னு சொல்லலாம். ஓகே, இது எப்போ நடக்கும்? bromine in water போடும்போது. இப்போ நம்மளுக்கு பேரா ப்ராடக்ட் மட்டும் வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணும்? இந்த NH ப்ரொடெக்ட் பண்ணுறோம். the same thing happens here. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? அசிட்டிக் anhydride கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த அனலின்ல இது என்ன ஆயிடும்? NHCO CH3 மாறிடும். ஏன்? இங்க இருக்க இந்த CH3CO twice O. ஓகே, ஸோ இங்கே இருக்க CH3COO என்ன பண்ணுவோம்? இந்த ஹைட்ரஜன் எடுத்துட்டு CH3COH வெளில போயிடும். திஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் pyridine. ஓகே, ஸோ நவ் இப்போ என்ன ஆகும்? நவ் வி ஆர் டூயிங் bromination. இப்போ நான் bromine வாட்டர் ஆட் பண்ணும்போது எங்கே சப்ஸ்டியூட் ஆகும்? bromine பேரா பொசிஷனில் bond NH2 bond Br. bromine தானே சப்ஸ்டியூட் ஆகுது, bond Br. இப்போ என்ன ஆகும்? இப்போ நம்ம இங்க ஹைட்ரலைஸ் பண்ணிக்கலாம். H plus H2O போட்டோம்னா இங்க ஹைட்ரஜன் இங்க OH போயிடும். So I'll be getting NH2Br plus CH3COOH. What is this? This is para. மேலே எழுதிக்கிறேன். This is para bromoaniline. Okay, so para bromoaniline will be the major product when you protect this aniline group and then when you do bromination. பண்ணோம்னா para bromoaniline கிடைக்கும். அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாம பண்ணோம் அப்படின்னா 3 இடத்துலயும் bromine போய் ஆட் ஆகி will be getting 135 tribromoaniline which will get us a white precipitate. Okay, so these are the electrophilic substitution reaction. NH3 போட்டுட்டேன். Sorry, this is NH2. Change this as NH2. Okay, so sulfonalic acid. In the sulfonalic acid, it can form a Zwitter ion. எப்படின்னா இந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, இந்த நைட்ரஜன் ஹைட்ரஜன் கிட்ட இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு NH3 பிளஸ் ஆயிடும். இது என்ன ஆயிடும்? SO3 மைனஸ் ஆயிடும். இங்க இருக்க ஹைட்ரஜன் இது எடுத்துக்கும். So it forms what? Zwitter ion. Zwitter ion என்ன? ஒரே காம்பவுண்ட்ல பிளஸ் குரூப் அண்ட் மைனஸ் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் எது? Zwitter ion. Okay, yes. And these are the electrophilic substitution reaction. என்னென்ன பார்த்தோம்? நைட்ரேஷன்ல 3 reactions பார்த்தோம். அதாவது டைரக்ட் நைட்ரேஷன் பண்ணோம்னா ஆர்த்தோ பேரால மட்டும் கிடைக்கும். இதுவே ஸ்ட்ராங்லி அசிடிக் கண்டிஷன் கொடுத்தோம்னா ஆர்த்தோ பேரா மெட்டா மூணுலையுமே சப்ஸ்டியூஷன் நடக்கும். இதுவே குரூப்பை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா பேரால மட்டும் நடக்கும். சல்ஃபனேஷன் பண்ணோம்னா வில் பி கெட்டிங் பேரா ப்ராடக்ட் அலோன் பிகாஸ் சல்ஃபனேஷன்ல வி ஹாவ் இந்த குரூப் இருக்கு. ஓகே, ஸோ இந்த குரூப் பக்கத்தில் மறுபடியும் போய் ஒரு SO3H குரூப் இங்கே வருமானா வராது. ஏன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அதனால ஆப்போசிட் பொசிஷனில் ஃபார்ம் ஆகுது. ப்ராமினேஷனில் டைரக்ட் ப்ராமினேஷன் பண்ணும்போது வில் பி கெட்டிங் TNB 135 ட்ரைநைட்ரோபென்சின். இதுவே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா பேரா பொசிஷனில் மட்டும் சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமின்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த நெக்ஸ்ட் வீடியோ வில் ஸ்டார்ட் தி டைஅசோனியம் சால்ட்ஸ்.